21 வருடங்கள் 21 வருடங்கள் நன்மையும் கிருபையும் இரக்கத்தினால் மாத்திரம் எங்களை முடிசூடி ஆண்டவர் இந்த இடத்திலே அவரை ஆராதிக்க ஊழியங்கள் செய்ய எங்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். 21 years God has been constantly good and he has kept us here to do his ministry. புயல்கள் வந்தன, வேதனைகள் வந்தன, துக்கங்கள் வந்தன, கவலைகள் வந்தன. ஆனாலும் அவற்றின் மத்தியிலும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Isn't it? We had problems, we had trials, we had turbulations, we had so many storms. But among all those things, the only thing that was constant was God. He is a never changing God. அந்த நல்ல ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஒரு நிமிடம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி, ஒரு நிமிடம் போதாது, ஆனால் நேரம் போதாம் என்பதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். We are going to give thanks to God for all the goodness that he has done for us in the 21 years. Shall we do that? நன்றி என்று சொல்கிறோம். அப்பா அப்பா நீர் எத்தனை நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. உமது அனாதி தீர்மானத்தினாலும் சித்தத்தினாலும் இந்த கென்டன் பிரதேசத்தில் கர்த்தாவே ஊழியம் செய்கிறதுக்காக இந்த சபையை ஆரம்பித்து கர்த்தாவே அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தாவே எங்கள் கைகளை பிடித்து கண்மலை மேல் நிறுத்தி வைத்திருக்கிற ராஜா, அதற்கு நன்றி கர்த்தாவே. எந்த புயல் வந்தது, வேதனைகள் வந்த போதிலும் மத்தியிலும் கர்த்தாவே உமது இரக்கமும் கிருபையும் உண்மையாய் இருந்தது கர்த்தாவே. வாக்கு கொடுத்தவர் மாறாதவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம் ராஜா. Yes Lord, throughout these 21 years your goodness and mercy has followed us every day of the week, oh Father. In everything that we do, you have been constantly good, oh Father. You protected us, provided us and led us, oh Father, through your presence. We give thank you Father. We give thank you Father. Thank you Jesus. நன்றி சுவாமி. பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. Philippians 1:5, in English it's 1:6, it says, for I am certain of this very thing, that he by whom the good work was started in you will make it complete till the day of Jesus Christ. வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் மனிதன் அல்ல. So we are not worshipping a man, but we are worshipping the omnipotent God. சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். So தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். We'll give thanks to God. அது மாத்திரமல்ல, அது தேவனுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, இந்த கென்டன் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். 21 வருடங்களும் எந்த ஒரு தடையின்றி நாங்கள் இங்கு வந்து ஆராதிக்க, தேவனின் நாமத்தை உயர்த்த, வார்த்தையை கற்றுக்கொள்ள எல்லா விதத்திலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். We are going to also thank for Kenton Methodist Church because right throughout the 21 years they have been good to us without interrupting our services. They have given us everything that we require in the name of Jesus. So we are going to give thanks to Kenton Methodist Church and pray. Kenton Methodist Church ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே Kenton Methodist Churchக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர்களோடும் நீர் கூட இருந்து கர்த்தாவே இவ்வளவு காலமும் வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. அவர்களுடைய சபைகளில் ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது ஊழியத்தை நாங்கள் தங்கு தடையின்றி செய்ய எங்களுக்கு உறுதுணையாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ராஜா. அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we commit Kenton Methodist Church into your mighty hands, oh Father. Right throughout the 21 years they have been so supportive and helpful to do your ministries, oh Father. We ask that abundance of blessing open on them, Father. You open the heavenly gates and pour them. இடம் கொள்ளா மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இனி வரும் காலங்களில் கர்த்தாவே உம்மை தொடர்ச்சியாக நாங்கள் ஆராதிக்க அவர்கள் எங்களுக்கு அனுமதிக்க நீங்களே தொடர்ந்து கிருபையும் இரக்கத்தையும் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We ask that you grant them and you shower them with your grace and mercy so they allow us to constantly worship and uphold your name in this place, oh Father. Thank you Jesus. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. அப்படியாய் சேரதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி என்று சொல்லுகிறோம். Thank you Jesus. Thank you. அடுத்ததாக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம் எங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக, for our ministers, so all those who have done ministry in this church for 21 years, 21 வருடங்களாக ஒரு நாள் கூட எங்களுக்கு மன்னாவை அவர் கொடுக்காமல் விட்டதில்லை. ஊழியர்கள் மூலமாய், விசேஷித்த பேச்சாளர்கள் மூலமாய் இங்கு வந்து எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தேவன் ஏற்ற நேரத்தில் தருகிற தேவனாய் இருந்திருக்கிறார். We are going to thank all those ministers throughout this
these 21 years come here, taught us and shared the word of God so that we felt the glory of God enough. எங்கள் தேவனுடைய மகிமையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்த அந்த ஊழியர்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து எங்கள் சபைகளிலே எங்கள் போதகர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். போதகர் சத்யராஜை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் பெத்தனி குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அங்கெல்லாம் வந்து ஊழியம் செய்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களுடைய ஊழியர்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. பாஸ்டர் சுதேஷுக்காக நன்றி, பாஸ்டர் சன்ஷியாக்காக நன்றி, இங்கு ஊழியம் செய்யும் ஒவ்வொருவர்களுக்காகவும் நன்றி கர்த்தாவே. அவர்களுடைய நேரங்களை அர்ப்பணித்து கர்த்தாவே, அதிகாலை தொடங்கி கர்த்தாவே, நாங்கள் மதியம் வீடு செல்லும் வரை கர்த்தாவே, நேர்மையாகவும் உண்மையோடும் ஆவியோடும் அவர்கள் ஊழியம் உமக்காக செய்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுகதேக ஆரோக்கிய பலத்தோடு ஒவ்வொருவரையும் நீங்கள் இடைக்கட்டி பாதுகாத்து வழிநடத்தி வர கிருபைக்காக நன்றி. Yes Lord, we commit all those who are ministered in this place, oh Father. We commit Pastor Sudesh, Pastor Sanchia, all those ministers who have shared the word of God here, have done ministries in this place, oh God. We ask that you shower them with your blessings, oh Father. அவர்களை தொடர்ந்தும் கர்த்தாவே உமது வல்லமையினால் உமது அபிஷேகத்தினால் நிறைத்து கர்த்தாவே, தொடர்ந்தும் கர்த்தாவே அவர்கள் ஊழியத்தில் ஓட அவர்களுடைய கால்களை மான்கால்கள் போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்ற விதத்தில் கர்த்தாவே உம்மிடமே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே தொடர்ந்து எல்லா ஊழியர்களையும் இங்கு ஊழியம் செய்யும் சிறியவர் முதல் பெரியவர் வரை கர்த்தாவே உமது இரத்த கோட்டைகளால் வேலியடித்து எல்லா பொல்லாப்பும் தீமைக்கும் விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தொடர்ந்தும் வழிகாட்டி கொள்ளுங்க ராஜா. நன்றி என்று சொல்லுகிறேன், நன்றி என்று சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியா செய்யறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். இறுதியாக நாங்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் உடன் வேலையாக்கள் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் we are co-workers in the vineyard of God. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊழியம் செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். We all been called to do ministry together. So உங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக எத்தனையோ பேர் இருந்தார்கள், வந்தார்கள், போனார்கள், வருகிறார்கள், நிற்கிறார்கள், எல்லாருக்காக நாங்கள் நன்றி சொல்வோம். ஒவ்வொருவரும் ஆண்டவர் தந்த சோல் ஆத்மா. ஸோ அந்த ஒவ்வொரு விசுவாசிகளாக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். Let us all pray for all those believers. Yes Lord, நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த சபையிலே கர்த்தாவே ஒரு அங்கமாய் கர்த்தாவே, ஒரு அவயவமாய் கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்காக நன்றி என்று சொல்கிறோம். We thank you for every believer that you have kept them as part of this church, oh Father. We ask that you constantly lead them. அவங்களை தொடர்ந்து நீர் வழிநடத்தும்படியாக கர்த்தாவே எல்லா பொல்லாப்பும் தீமைக்கு விலக்கி காக்கிறதுக்காக நன்றி சுவாமி. அவர்களும் உம்மை அறிகிற அறிவிலே இன்னுமாய் விருத்தி அடைந்து கர்த்தாவே உம்மை போல முற்றிலும் சாயலில் மாற நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, we commit each and every believer, Lord. Let them grow in the faith and the knowledge of you, oh Lord. Beginning of the fear is the knowledge of God. தேவனை அறிகிற அறிவிலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற விதத்தில் Lord, we ask that you continue to shower your wisdom in each and every believer, Lord. Be with each one. In the mighty matchless name of Jesus Christ we ask and pray. Amen. நாங்கள் எல்லோரும் எழுந்திருப்போமா? Shall we all stand up and let us commit for this wonderful service. இந்த இன்றைய ஆராதனையை நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஆம் கர்த்தாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே உம்முடமே நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இன்றைய பொழுதிலும் கர்த்தாவே உமது பிரசன்னம் தொடக்கம் முதல் முடிவு வரை கூட இருக்குமாறு ஜெபிக்கிறோம். We ask that your presence lead us from the beginning till the end, oh Father. கர்த்தாவே துதி ஆராதனை பகுதியிலே நீங்க மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். We ask that your name alone be glorified in your praise, in the praise and worship. வார்த்தையூடாக எங்களோடு வெளிப்படுங்க ராஜா. The Lord reveal yourself through the word of God, oh Father. Yes Lord, we ask that the word intercede with each one. வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருவருடையும் உரையாடட்டும் ராஜா. எங்கள் இருதய கதவுகளை திறந்து கொடுங்க ராஜா. அவற்றை நல்ல நேரத்தில் போட்ட விதைகள் போல பல்மடங்காய் பெருக்க உதவி செய்யுங்க ராஜா. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும் நீங்க ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. சிலுவை நிழல் மரத்தை நீங்க வழிபடுமாறு ஜெபிக்கிறேன். We commit all those who are doing ministry. We ask that you cover them and you be revealed through them கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இந்த 21 வருடங்களாய் நீர் நன்மையினாலும் இரக்கங்களாலும் எங்களை முடிசூடினதுக்காய் நன்றி கர்த்தாவே. முடிவு பரியந்தம் வரை நீர் எங்களை நடத்த போறதுக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த 21 வருடங்களும் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு கொடுத்தது போல இன்றும் கர்த்தாவே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி நிற்கிறோம். எங்களை ரட்சித்து மீண்டுமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise be to God.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்க கடவோம் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். As we read, God has mighty things and therefore we give him praise. எல்லாரும் இந்த காலையிலே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கின்றோம். We've all come here and gathered here to worship him. ஆகவே இந்த நாளிலும் உற்சாகத்தோடு நாங்கள் கரங்களை தட்டி இது ஒரு நன்றியுள்ள ஆராதனையாக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். So as a worship of thanksgiving we are going to give praise கரங்களை to him. தட்டுவோமா எல்லாருமாய்? Thank you Lord Jesus. Everyone clap your hands. If you want to dance, you can dance. All right, no problem. This is the celebration time. Amen. God has blessed last 21 years, Bethany. Amen. Now the time to celebrate when the Lord your joy. Now the time to celebrate and make a joyful noise. Now the time to celebrate when the Lord your joy. Now the time to celebrate and make a joy. Now the time. Now the time to celebrate. Yes, when the Lord your choice. Now the time to celebrate. Everyone, now the time. Now the time to celebrate. When the Lord your choice. Now the time to celebrate and to make a joyful. Let the people sing. Let the people sing. Let the people dance. Let the people dance. Let the people sing. Lift the holy hands. Let the people sing. Let the people sing. Let the people dance. Let the people dance. Let the people sing. Lift the holy hand. Let the people sing. Let the people sing. Let the people dance. Let the people dance. Let the people sing. Lift the holy hand. Let the people sing. Let the people sing. Let the people dance. Let the people dance. Let the people sing. Lift the holy hand. Okay, let the people sing. You all are singing very good. Okay. நாங்கள் பாடல் பாடுகிறோம் என்று let the people sing என்றால் நீங்கள் எல்லாரும் பாடுறீர்கள் good. Let the people dance. No one is dancing. But yes, so when the song says let the people sing, we have to sing. Let the people dance, we have to dance. Lifting holy hands, we have to lift our hands. Praise be to God. Amen. Are you all ready to do this? Praise be to God. Amen. எப்பொழுது கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுவார்கள் துதி ஆராதனையிலே தான். பாடலுக்கும் அவளுடைய செய்கைகளுக்கும் அர்த்தம் இல்லாமல் இருக்கும். Yes, please. So the Christians, we generally lie during worship, so there is no correlation between what we sing and what we do. கர்த்தருடைய வீட்டிலே வந்திருக்கிறோம். We've come here in the house of God. கடந்த 6 நாட்களும் கர்த்தர் எங்களை காத்து 7வது நாளிலே அவருடைய சமூகத்திலே கூட்டி Throughout வந்திருக்கிறார். the last week and the 6 days, God has protected us and we stand யாரும் here. உணவில்லாமல் இருந்தீர்களா? Any of you were not fed? இருக்க இடமில்லாமல் இருந்தீங்களா? Without a roof over your head? இன்றைக்கு திரும்பி பாருங்கள், எத்தனையோ பேர் இன்றைக்கு எத்தனையோ கஷ்டத்துக்குள்ளாக போகிறார்கள். How many people are walking through so many troubles? நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவரை நாங்கள் எப்படியாக ஆராதிக்கணும்? So how should we worship the God who has given us everything? கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். We've come in the presence of நாங்கள் God. மகிழ்ந்து களிகூரணும். Let us rejoice சிரித்த முகத்தோடு with a joyful நடனமாடி அருகில் உள்ளவர்களை அணைத்து நாங்கள் with the ஆண்டவரை people around you. ஸ்தோத்திரிப்போமா? We're going to praise God. Now the time to celebrate when the Lord your choice. Now the time to celebrate and to make a joyful noise. Fast. Now the time to celebrate when the Lord your choice. Now the time to celebrate and to make a joyful noise. Now the time to celebrate when the Lord your choice. Now the time to celebrate and make a joyful noise. Let the people sing. Let the people dance. Let the people sing. Lift the holy hands. Let the people sing. Let the people dance. Let the people sing. Lift the holy hands. Let the people sing. Let the people dance. Let the people sing. Lift the holy hands. Hosanna, Hosanna. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna, Hosanna. Blessed is he who comes in the name of the Lord. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Praise God. அடுத்த பாடல் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன். எங்கே இருந்து எங்களுக்கு ஒத்தாசை Where வருகிறது? does our help come from?
கர்த்தருடைய சமூகத்திலே from God himself. இன்றைக்கு இந்த 21 வருடங்கள் அவருடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வந்து இந்த சபையை கர்த்தர் அவருடைய கிருபையினால் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். 21 years we have been led by his power. எங்கள் கால்களை அவர் தள்ளாட விடவில்லை. He has never let our foot slip. எங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. The one who we believe in does not sleep nor slumber. என்னுடைய மனைவி சில நேரத்தில் தூங்கி விடுவார். My wife sleeps நம்முடைய sometimes. பிள்ளைகள் தூங்கி விடுவார்கள். My children sleep ஆனால் sometimes. எங்களையும் என்னையும் உங்களையும் காக்கிற தேவன் ஒரு நாளும் But the தூங்குவதில்லை God who உறங்குவதில்லை. protects you and I அந்த never தேவன் இந்த sleeps nor 21 slumbers. வருடத்திலே praise be to God 21 வருடங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். Hallelujah. உற்சாகமாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா எங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீர்கள் இந்த கால வேளையிலே praise God சந்தோஷத்தோடு ஒரு பழைய பாடல் நாங்கள் பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த கண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. பாடுவோமாய் தருவாய். ஆமென். கண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறு. ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்றாலும் ஆறுதல் எனக்கவரே. சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து. மாறிடுமோ அவர் கிருபை என்றாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஊட்டார் என்னை காக்கும் தேவன் என்கார். என் காலை தள்ளாட இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. ஆமென். சொல்லுவோம். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறு. எல்லாரும் உற்சாகமாய் எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை. கரங்களை தட்டுவோமா? Shall God clap your hands? எல்லாரும் உற்சாகமாய் இந்த கால வேளையிலும் நம்முடைய ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். எங்களை வழுகாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலிலும் சந்திரன் இரவிலும் எங்களை சேதப்படுத்தாது. ஆமென். ஹalleluya. விசுவாசத்தோடு பாடுவோம். ஆமென். வலப்பக்கத்தில் நிழலாவனே வழுவாமல் காப்பவரே. சொல்லுங்கள். வலப்பக்கத்தில் நிழலாவனே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்கள். எல்லாருமாய் ஹalleluya. எங்களுக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். ஹalleluya. அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம்.
That is the name of இயேசுவின் நாமம் Jesus. வல்லமை உள்ள நாமம். For there is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை விட வேறு இந்த மேலான நாமம் And there is ஒன்றுமே no இல்லை. other name above his அந்த name. அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். And we are here அந்த praising that நாமத்தை name. நாங்கள் துதிக்கிறோம். We are here giving what அந்த praise to that நாமத்தை கொண்டு name. ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் And சொல்கிறது. the word says those who are blessed ஆனா are those நானும் who have நீங்களும் his name. பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். You and I, we are கரங்களை தட்டி blessed. கர்த்தருடைய நாமத்தை Amen. மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. Thank you Lord. இந்த வானிலும் இந்த பூமியிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். Above the எல்லாருமாய் heavens and the earth, his name alone. எல்லாருமாய் உச்சாமன் கரங்களை தட்டி பாடுவோமா? வல்ல வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். Praise the Lord. அந்த நாமத்தை கொண்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Blessed is the name of நானும் God. நீங்களும் Those who believe. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You and I, we are blessed because we have the name பக்கத்தில் of our உள்ளவர்களை God. பார்த்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Shall we say to the person Praise next to us, we are blessed, இயேசுவின் நாமத்தை நான் கொண்டிருக்கின்றேன். for I have the name of Jesus. அற்புதம் நடக்கும், There will be a miracle. அதிசயம் நடக்கும், There will be a வியாதிகள் wonder. நீங்கும். For sicknesses shall அந்த be நாமத்தை healed. நாங்கள் ஆராதிக்கிறோம். Because we praise கரங்களை his தட்டி name. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? Hallelujah. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்கள் எல்லாருமாய். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு. ஹalleluya. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. சொல்லுங்கள், அவர் நாமத்தில் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லுவோமா? Thank you Lord. வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோம். நாவினாலே அறிக்கைப்படுவோம். All the children please be together. Great. Amen. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். சொல்லுங்கள், இயேசு நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அந்த நாமம் இயேசு. அவர் நாமம் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் 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 இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்து அவர் நாமம் 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 இயேசு கிறிஸ்து இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமமில்லை. இயேசுவை கூப்பிடுவோம். அவர் நாமம் எல்லாருமாய் கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து. சபையே open your mouth. Church open your mouth. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் Yes, everyone open your mouth. இயேசு கிறிஸ்து. Just open your mouth and worship Him. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. One more time, our நாமம். நாமம் Thank you, Lord. இயேசு Yes, கிறிஸ்து. yes, yes. அவரை உயர்த்துங்கள். அப்படியாய் அவரை ஆராதிங்கள். இயேசு அவர் ஆராதிக்கலை பார்க்கிறேன். Yes, அவர் நாமம். இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உம்மையே ஆராதிப்போம். உண்மையாய் ஆராதிப்போம். சபையே church அவர் உண்மையாய் நாங்கள் ஆராதிக்கிறோமா? Let's pray. Are we faithfully worshipping Him? உண்மையாய் அவரை ஆராதிக்கிறோமா? Are we faithfully worshipping Him? இன்றைக்கு நாங்கள் 21 வருடங்கள் என்று சொல்கிறோம். 21 years we've completed. கர்த்தரங்களை 30 வருடங்கள் 40 வருடங்கள் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்கிறோம். 30, 40 years we've been saved. இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை எப்படியாய் ஆராதிக்கிறோம்? How are we worshipping Him? உண்மையாய் நாங்கள் ஆராதிக்கிறோமா? Are we worshipping in faith? அவரை நாங்கள் ஆராதிக்கிறோமா? Truthfully, are we worshipping Him? ஆவியோடு அவரை ஆராதிக்கிறோமா? With His Spirit, are we worshipping? உண்மையோடு அவரை ஆராதிக்கிறோமா? Truthfully. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை உயர்த்துகிற நேரம், this is a time where you exalt God, அவரை ஆராதிக்கிற நேரம். a time where you praise Him. இன்றைக்கு நாங்கள் உண்மையாய் அவரை ஆராதிப்போமா? Truthfully, shall we worship எத்தனை Him? நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள். How many goodness, how much அவர் blessing. எவ்வளவு நல்ல தேவனாக நம்முடைய வாழ்க்கை அவர் காணப்பட்டிருக்கிறார். What a good God He has been in our lives. அருமையான தேவப்பிள்ளையே, My dear children of God, இந்த காலை வேளையில் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அவரை நாங்கள் ஆராதிப்போம். from the bottom of our hearts shall we praise Him. உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம்.
கரத்தினால் என்னையும் தாங்கி நடத்தினீர். உமது கிருபை அனுதினமும் தந்து நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமது வலது கரத்தினால் மேம்பட்ட காலம் கர்த்தர்களை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். என்னையும் தாங்கி நடத்தினீர். உமது கிருபை அனுதினமும் தந்து நடத்திடுவீர். உம்மையே ஆராதிப்போம். எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று சொல்லுங்கள். உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லுங்கள். Thank you Lord Jesus. Hallelujah. Everyone ஆண்டவரே, இந்த நாளிலும் அவரை ஆராதிப்போம். ஒவ்வொருவரும் நாங்கள் ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை உயர்த்துவோம். Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். Thank you Lord. எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை போதுமானவர் கர்த்தாவே. கூப்பிடுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு குரல் கொடுக்கிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். Thank you Lord Jesus. We worship you Lord Jesus. We lift your name Lord Jesus. Hallelujah. Thank you Jesus. Praise you. Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah. Your name is Jesus. Your name is Jesus. Church, shall we all sing together? Your name is Jesus, God's only Son. Your name is. Your name is Jesus. Let's worship Him and sing. Your name is Jesus.
ஆராதிங்கள். Your name is Jesus, God's only Son. இயேசு Naman Yesu, Thank you, Lord Jesus. Naman Yesu, Devamai. Only the church, you all can sing Namam Jesu, not choristers. Only the church. சபையே நீங்கள் சொல்லுங்கள். One more time all together. Your name. Your name is Jesus. Your name is Jesus, your name is Jesus, God's only Son. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். Heavenly Father, we give ourselves into your presence. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே நீர் எங்கள் தெய்வமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கின்றோம். Because you are our God, we are blessed. உம்முடைய நாமமே தொடர்ந்து மகிமைப்படுவதாக. Let your name alone be glorified. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படுங்க. Continue to intercede with us through your word. உம்முடைய அடியானை நீர் சிலுவையின் மறையிலே மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். We ask that through your servant you reveal yourself to us this morning. மொழிபெயர்க்கிற சௌரனை ஒப்புக் கொடுக்கிறேன். Bless the translator in the name of Jesus. இப்பொழுதும் சிறுவர் ஆலய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். And we ask that you take complete control of the Sunday school children. அவர்கள் கற்கிற ஒவ்வொரு பாடங்களும் அவருடைய வாழ்க்கையிலே பலன் கொடுப்பதாய் இருக்கட்டும். Every lesson that they learn from today, let it bear fruit in their lives. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the precious name of our Lord Jesus Christ we pray and ask. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise be to தயவு God. செய்து உட்காருங்கள். Please be seated. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again in the name of our Lord Jesus Christ, on behalf of Kenton Bethany Church, we welcome all of you who are here this morning. பெத்தானியா தேவாலயங்களுடைய சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் சத்யராஜ் அவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். And we have our senior pastor who's amongst us also, and we welcome him especially. இந்த நாளிலும் நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க போகின்றோம். We'll go straight into the word of God this morning. பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு உடனடியாக அவர்களை நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வதித்து Children, you can now go to your classes. Ushers, please make sure to bring them back right at the end of the sermon. நம்முடைய கரங்களை தட்டி நாங்கள் டாக்டர் கிறிஸ்டியை அன்போடு அழைப்போம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை இன்றைய நாளிலே கொண்டு வருவார்கள். And we welcome Dr. Christie, who's going to be sharing the word of God. எல்லாரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். In the sweet name of Jesus Christ, I welcome you all. நாங்கள் நேரடியாக செய்திக்கு போவோம். go to செய்தி the word side. இன்றைய தினம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களில் எங்களுடைய தியானங்கள் தங்கியிருக்கும். So our meditation will be based on the Gospel of John chapter 5 verses 1 to 15. இதுக்கு நான் கொடுத்த தலைப்பு, The title of my sermon today is நீங்கள் சுகம் பெற குணம் பெற விரும்புகிறீர்களா? Do you want to be made well? இது நான் கேட்ட கேள்வி அல்ல. இயேசு கிறிஸ்து தம் பொன்னான வாயினால் ஒருவனை பார்த்து இப்படி கேட்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா? This is not my own words, but Jesus Christ through his own mouth looked at somebody and said, do you want to be made well? இயேசு படுத்திருந்து வந்து கேட்கிறார் என்றால் உண்மையாக 6ஆம் வசனத்திலே, யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவனை பார்த்து கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா And Jesus என்று கேட்டார். Gospel of John chapter 5 verse 6, Jesus looked at the man and said, do you want to get well? ஓகே, சரி, இது நாங்கள் முழுக்க வாசிக்க தேவையில்லை, இதில் அவ்வளோத்தையும் நாங்கள் பார்ப்போம். ஆகவே
முதலாம் வசனத்தில் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். Verse 1 says, sometime later Jesus went up to Jerusalem for one of the Jewish festivals. இந்த எருசலேம் தேவாலயம் இருந்தது. அது முக்கியமான தேவாலயம் யூதர்களுக்கு. ஆகவே ஒரு யூத ஆண்மகன் வருடத்துக்கு 3 முறையாவது தொழுது கொள்ள எருசலேம் தேவாலயத்துக்கு செல்வது வழக்கமாகும். So in Jerusalem there was a temple which was important for Jews. So all the men at least 3 times a year they used to go to worship in that temple. இங்க பாருங்க, இப்போ எருசலேம் தேவாலயம் இல்லை. Now there's no church in Jerusalem. இயேசு சொன்னார், தாமே ஆலயம் என்றார், உங்களையும் பார்த்து சொன்னார், நீங்களும் ஆலயம் என்றார். He looked at himself and said, I am the temple, and he said that you're the temple as well. என்றாலும் ஆதி திருச்சபையிலே கூடி வருகைக்காக வேண்டி சபைகள் பில்டிங்ஸில் கூட தொடங்கினார்கள். For the purpose of gathering in the ancient churches, they gathered in buildings. பில்டிங்கை விட நீங்கள் தான் சபை. More than the building, you are the temple. சரி, இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் வருஷத்துக்கு எத்தனை முறை இந்த சபைக்கு செல்வீர்கள்? So I'm looking at you and said, how many times a year you go to this சில church? பேர் சொல்லுவாங்க, நேரம் கிடைக்கிற நேரம் எங்கங்க நேரம் கிடைக்கிற நேரம் போவன் என்று சில பேர் சொல்வார்கள். Some people might say, oh, whenever I find time. ஸோ அப்போ எவ்வளவு அங்கே போகணும் சபைக்கு? So how much do you ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை அங்கே போகணும்? How many times you need to go to the இது temple? யூதருக்கு, ஓகே, யூத ஆலயத்துக்கு, ஏன்னா அவங்க ஆலயத்துக்கு போயிட்டு பழியெல்லாம் செலுத்த போகலாம், அது வேற விஷயம். இப்போ சபைக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை செல்லணும்? This is for the Jews, they need to go and make sacrifice. But now in the New Testament time, how many times you need to go to இந்த church? கென்டன் பெத்தனி சபைக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை வருவீர்கள்? How many times do you come in a year to Kenton Bethany? என்ன? சில பேர் சொல்றாங்க 52 கிழமை வருவார்கள். அப்படி வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி. There are people who come 52 weeks as well, and for people of that nature, we give thanks to God. சரி, இந்த சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம் என்பது தான் வேத வசனங்கள் கூறுகிறது. The scripture says, do not abandon the church gathering. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருவது தான் நல்லது. And it is good for you to come every Sunday to the church. சரி, இது சபை கூடி வருதல் சபையாருக்கும் மக்களுக்கும் எங்களுக்கும் தேவையான காரியமாகும். And gathering in the church is an important aspect for all people, believers. ரைட், இந்த இடத்துல இயேசு இந்த எருசலேமுக்கு வார நேரம் நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ அதில் என்ன செய்கிறார் என்றால் 2ஆம் வசனத்தில் எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதுக்கு 5 மண்டபங்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. There were many people, masses of people. So in verse 2 says, now there is in Jerusalem near the sheep gate a pool which is in Aramaic is called Bethesda, and which is surrounded by 5 covered colonnades. ஓகே, இது பெத்தஸ்தான்றது ஒரு குளம் இருந்த இடம். Bethesda means is the place where there was a pool. இன்றைய நிறைய சர்ச்சஸ் கூட பெத்தஸ்டான்னு பேர் வச்சிருக்காங்க. There are many churches who have நான் போயிருக்கேன், பெத்தஸ்டான்னு சர்ச்சுக்கு நான் போயிருக்கிறேன். I have even gone to a church called Bethesda. ஓகே, இது டெம்பிளுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இடம். அது ஒரு முக்கியமான இடம் இந்த பெத்தஸ்தா. It is an important place that was very close to the temple. இது எபிரேய பாஷையில் தான் பெத்தஸ்தான்னு கூறப்பட்டிருக்கு. It's only in Aramaic it's been said. அங்கே ஒரு குளம் இருக்கிறது. There is a pool there. அது எருசலேமின், நீங்கள் எருசலேமுக்கு போயிருக்கீங்களோ தெரியாது, சுற்றி வர இன்றைய தினமும் மதில் இருக்கிறது. I don't know how many of you have been to Jerusalem. Even now there's some walls surrounding the whole place. இல்லை, போகாதவங்க இன்று நான் படத்தின் மூலம் எடுத்து கூட்டிக்கிட்டு போகிறேன் உங்களை. So those who have not gone, don't worry. I will take you there through pictures today. சரி, அங்கே நிறைய வாசல்கள் இருக்கும். இன்றைய தினமும் வாசல்கள் இருக்கிறது. சில பேர்கள் அன்றைய தினம் இருந்தது, இன்றைய தினமும் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கிறது. There are many gates, and even there today the gates exist and slightly change in these days though. அந்த காலத்திலே ஒரு வாசல் இருந்து, அதுக்கு பேர் ஆட்டு வாசல். இன்றைய தினம் அந்த ஆட்டு வாசல் என்று பேர் இல்லை, வேறு வித்தியாசம். There was a gate called sheep gate those days, but we don't have that name now. They are slightly changed. ஆடுகளத்தையும் அதில் கூட்டினா நடுவில் டெம்பிள் இருக்காங்க, ஆடெல்லாம் கொண்டு போகணும் பழகிடுறதுக்கு. அதனால தானோ என்னமோ தெரியாது, அதுக்கு ஆட்டு வாசல் என்று பேர். You need to take a lot of sheep to the temple to sacrifice, so maybe that's why it's called the sheep gate. சரி, இந்த பெத்தஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின் உருப்புடவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். So there were many people, great number of disabled people used to lie in the area, like blind people, lame people and paralyzed people. They were waiting for when the water is being triggered. சரி, அந்த குளம் இருந்துட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் இல்லை. ஓகே, அநேகர் வருவார்கள். எப்பொழுதாவது ஒரு முறை
அந்த தண்ணீர் கலக்கப்படுமாம். கலக்கப்படும் பொழுது தான் இந்த வியாதியிலிருந்து சுகமாக்க கிடைக்கும் என்று அதுக்காண்டி காத்து கொண்டு இருப்பார்களாம். So it doesn't happen often, but once in a way the water gets stirred in that and people would like to get healed through that stirring. சரி, இந்த பெதஸ்தா என்றதுக்கு பெயர் எபிரேய பாஷையிலே கூறப்பட்டிருக்கிறதாகவே இதன் அர்த்தம் என்னவென்று நாங்கள் பார்க்க வேண்டும். So we're going to see the meaning of Bethesda because it's said in Aramaic, so we're going to see the meaning of it. பெதஸ்தா என்றால் அராமிக் அல்லது ஹிப்ரூ. அராமிக்லேயும் இருக்கிறது, ஹிப்ரூவிலையும் இருக்கிறது. ஹவுஸ் என்றது பெய்ட். ஓகே, பெய்ட். இது வந்து பெத் எஸ்டான்னு சொல்கிற நேரத்தில் அது உண்மையான அர்த்தம் என்னவென்றால் கிருபையின் அல்லது இரக்கத்தின் வீடு என்று பொருள்படும். It's the same meanings in Hebrew and Aramaic when you say Bethesda, and Beit means house, and then Hes, the second part of Bethesda is Hes, which is called mercy and grace. ஆகவே அந்த இடத்திலே பெதஸ்தாவிலே நிறைய பேர் வந்து தண்ணீர் கலக்கப்படும் பொழுது சுகம் பெற்று சென்றதாக இந்த வேதத்திலே கூறப்படுகிறது. So in scriptures we can see many people come and get healed when the water is stirred in the pool of Bethesda. ஆகையால் இந்த இடம் பெதஸ்தா சுகம் பெறும் இடம், இரக்கத்தின் இடம், கிருபையின் இடம். And this place Bethesda therefore is a place of healing, place of mercy and place of grace. சரி, நாங்களும் இந்த கென்டன் பெத்தனி சர்ச்சில் நாங்கள் நிறைய பேர் சில பேர் 21 வருஷமாக வந்து 21 வருஷமாக வந்த ஆட்கள் யார் இருக்கீங்களா? கையை வைத்துங்க பார்ப்போம். How many of you are here for 21 years? இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. 21 வருஷம் வந்திருக்காங்க. ஓகே, 10 வருஷமாக வந்த ஆட்கள் 10 years? நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. கடைசி 5 வருஷமாக வந்த ஆட்கள்? Within last 5 years? ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்த ஆட்கள், கிட்டத்தில் வந்த ஆட்கள்? Those who came last year? ஓகே, வெரி குட், பரவாயில்லை. சர்ச் என்று சொன்னோம், நியூ மெம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். When you say it's a church, the new members keep coming all the time. 21 வருஷமாக வர்றாங்க, சும்மா இருக்காதீங்க, புது ஆட்களை கூட்டிட்டு வாங்க. ஓகே, All those who are coming for 21 years, please bring more new people. ஓகே. இது ஆண்டவர் சபை கூடி வருதலுக்காக வேண்டி இந்த பெதஸ்தா மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு இடம் கென்டன் பெத்தனி சர்ச். Kenton Bethany Church is also a place like Bethesda where people were meant to gather. சரி, இந்த இடத்துல வந்து நன்மை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? How many of you have received goodness from this place? There are a lot of people. Good, good, good. Hallelujah. ஓகே, ரைட். இது முதல்ல ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்தணும். மற்றது பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இங்கே இருக்க முதியவருக்கும் இதை நடத்துகிறவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். So first of all, we need to give thanks for all the goodness to God and then to pastors and all those who are doing ministry. இதான் சபையின் நோக்கம். சபையில் வந்து ஆக்கள் உண்மைதான் வந்து நாங்கள் ஆண்டவரை துதித்து விட்டு செய்தியை கேட்டுட்டு போகிறோம். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். And it's true that we come to church, listen to the word of God and go, and it has to be useful for your growth. இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு சாப்டரே எழுதியிருக்கார். சபை கூடி வருதலிலே விருத்தி இருக்க வேண்டும், எடிஃபிகேஷன் இருக்க வேண்டும். In 1 Corinthians chapter 14, Paul has written a whole chapter on edifying the church. There should be an increase, an edification to the church. பவுலின் முறையின்படி அதுதான் முதலாவது காரணம். சபை கூடி வருதல் எதுக்கென்றால் for edification, விருத்தி உண்டாக வேண்டும். The purpose what Paul has written is, according to his perspective, is that the first priority is for edification. ஆண்டவருடைய நாமம் விருத்தி அடைய வேண்டும். We need to edify the name of the Lord. உங்களுடைய வாழ்க்கை விருத்தி அடைய Your வேண்டும். life has to be edified. இதன் மூலம் சபையும் பெருக வேண்டும். And through this, the church also has to grow. இதுக்காக வேண்டி பாடுபட்ட 21 வருஷமாக இருந்தவங்களை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. And those who have suffered for 21 years for this particular purpose, may God bless you. ஆகையால் பெதஸ்தா ஒரு சுகம் பெறும் இடமாகும், இரக்கத்தின் வீடாகும். Bethesda is a place of healing. It's a place, house of mercy. Unfortunately, இந்த ஹிப்ரூ மொழி கொஞ்சம் ஒரு கஷ்டமான மொழி. Hebrews is a difficult language to comprehend. அது ஒரு சொல்லுக்கு சில வேளை 2க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கிறது. Even for one word, there might be more than 2 different meanings. இன்றைக்கு இங்கிலீஷ் தமிழில் ஒரு வேர்டுக்கு சில வசனங்கள் வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. So when you translate words from English to Tamil or Tamil to English, one word might have different meanings. நாங்கள் தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறேன்னு சொல்லுவோம், ஒரு சொல்லுக்கு 2 பதம் எழுதுங்கன்னு சொல்லி ஒரு சொல்லை கொடுப்பாங்க. And in Tamil they say one word has 2 meanings. Write them, we say. இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், இது இவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டார், என்னாலும் பார்ப்பேன் என்ன செய்கிறாருன்றது. தமிழில் ஒரு இருக்குது ஓடு என்று இருக்கிறது. There is a word in Tamil which can be interpreted as run or ஒரு roof. சொல்லுக்கு 2 பதம் என்ன இருக்கு? ஓடு ஒன்று, ஓடு ரன், மற்றது வீட்டு மேலே அப்போ ஒரு சொல்லுக்கு 2 பதங்கள். ஓகே, There are 2 meanings for that particular Tamil word odu. சரி. In English there are rarely
பட் இன் ஹிப்ரூ எபிரேய பாஷையிலே சில வேளை ஒரு சொல்லுக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட பதங்கள்லாம் So இருக்கின்றன. in English it's very rarely, but in Hebrews, most of the time one word has more than two meanings. நாங்கள் முதல்ல பார்த்தோம் பெத்தஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. First we saw that Bethesda meanings is the house of mercy. அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகே பெத்தஸ்தா என்றால் இன்னொரு அர்த்தம் வருத்தத்தின் வீடு. Unfortunately, there's another meaning for Bethesda is the house of suffering. இந்த இடத்துல வெட்கத்தின் வீடு, அவமானத்தின் வீடு, ரைட், இதெல்லாம் பெத்தஸ்தா என்று கூறப்படுகிறது. And there is a place, Bethesda is also interpreted as a place of insult, a place of insultation. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெத்தஸ்தால வந்து நன்மை பெற்றவர்கள் உண்டு. There are many people who have come and received good things from Bethesda. ரெண்டு கையால ஆண்டவரை praise the Lord for what you have done என்று சொல்றவர்கள் உண்டு. There are people who raise both hands and say, praise the Lord God for what you have done. ஆனால் அதே நேரத்தில் But at the same time, எத்தனை பேர் உங்களுடைய வருத்தங்களுடன், வியாதிகளுடன், சோகங்களுடன், உங்கள் தேவைகளுடன் இங்கு வருகிறீர்கள்? but how many of you come with sufferings, with sicknesses, with needs? How many of you come here? இந்த பெத்தஸ்தால் அப்படித்தான். It's the same in this Bethesda. ஒருதன் வந்து 38 வருஷமா இருக்கிறானாங்க. One person came and stayed there for 38 அவனுக்கு years. சுகம் கிடைக்க இல்ல. He did not receive healing. அவனுக்கு பெத்தஸ்தா ஒரு வருத்தத்தின் வீடு. For him, Bethesda was a house of suffering. இந்த இடத்துல பெத்தஸ்தாவிலே நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கவில்லை. நிறைய பேர் வந்து வருத்தத்தின் வீடாக தான் அதை பார்த்தார்கள். Many of them did not receive healing in Bethesda. Many saw that as a house of suffering. See, இது பியூட்டிஃபுல்லி அந்த இடத்தை பேர் வச்சிருக்காங்க பெத்தஸ்தா. So they have named it beautifully called Bethesda. இரக்கத்தின் வீடு, A house of mercy, வருத்தத்தின் வீடு. house of suffering. சரி, நிறைய பேருக்கு சர்ச்சில் வார நேரம் தேவையுடன் வருவர்கள் உண்டு. There are many people who come to church with needs. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்? ப்ரே பண்ணுவோம். What we do for that, we pray. இது ப்ரேயிங் சர்ச் தானே? It is a praying church, isn't it? ப்ரே பண்ணுவது உண்டு தானே? We will pray. சர்ச் should be like that. ஓகே, அப்படித்தான் சபை இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இதில் வருத்தத்தின் வர்றவங்களையும் ரெண்டு கை கூப்பி வரவேற்பது தான் சர்ச். A church is where we accept the people who come with suffering with both hands stretched out. சில பேர் வரும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளுடன் வருவார்கள். சில நேரம் வெளியே கூட சொல்ல முடியாது. Some come with many problems that they can't even share with others. கிட்டத்தில் ஒரு ஆள் என்னோட பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட பிரச்சனையை யோசிக்கிற நேரம் மூளையே அப்படி கலங்கி போகிறது என்று சொன்னான். Recently when someone was speaking to me, he said, when I mention about my problem, my whole brain gets scattered. நீங்கள் யாரும் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களோட யோசனைகளை யோசிக்கிற நேரம் மூளையே கலங்கி போகிற மாதிரி. How many of you, is there anyone who when you think too much, your brain gets scattered? அந்த ஆள் சொன்னார், இந்த மூளையில் குழப்பம் ஏற்பட்டு ஒன்றுமே அதுக்கு மேலே யோசிக்க முடியாமல் இருக்குது. He said, I got confusion in my brain, I cannot think more than that. சில வேளை அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இப்பொழுது இருக்கலாம், நீங்கள் இருந்திருக்கலாம். இது ஒரு வருத்தத்தின் வீடு. So you might be in that situation now, or maybe you have been in this situation. This is a house of suffering. நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. But you have come to the right place. இது இரக்கத்தின் வீடாகவும் மாறும். It will change into a house of mercy too. ஓகே, நீங்கள் என்ன விதமான பிரச்சனைகளோடு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. I do not know what kind of problems that you come with. பட் உங்கள் எல்லாருக்கும் சில வேளை பிரச்சனைகள் உண்டு. But most of you will have problems most of the time. சில வேளை இந்த பெத்தஸ்தான்றது கூடி வரும் சபை மாத்திரம் அல்ல. Sometimes Bethesda is not a place where we all gather. இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் உங்கள் வீடும் ஒரு பெத்தஸ்தா. When you see in another angle, even your house becomes a place called Bethesda. எத்தனை பேருக்கு தங்களுடைய வீடு ஒரு சந்தோஷமான இடம்? How many of you call the house is a joyful place? அப்படிதான் இருக்க வேணும். That's how it should வீடுன்னா சந்தோஷம், குதூகலம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் தானே? ஓகே, When you call it's a house, it has to have delight, joy, every aspect of joy. வீட்டில் வருத்தங்கள் வருமாங்க, But would you not have any sufferings in the house? பிரச்சனைகள் வருமாங்க, Would you not have any problems? அவமானங்கள் வருமா? You will have insults. பிரச்சனைகள் உண்டு தானே, வருத்தங்கள் உண்டு வீடு. There's so much suffering in the house too. See, church is Bethesda. Sabayana, this Bethesda. ஒரு Bethesda. Even the house is a Bethesda. இரக்கத்தின் வீடு, வருத்தத்தின் வீடு. It's a house of mercy and a house of suffering. சில பேர் வீட்டில் கூட பலவிதமான கேள்விகளுடன், பிரச்சனைகளுடன், போராட்டங்களுடன் இருப்பது உண்டு. Means some people might be with so many questions and trials and tribulations in their lives, even at home. Bethesda. Bethesda. ஓகே, இந்த இடத்துல, இந்த மாதிரி இடத்துல தான் ஒருவனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவனை சந்தித்து 5ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் சில சமயங்களில் அதை வாசிப்போம். 4ஆம் வசனம், ஏனெனில் சில சமயங்களில் பாருங்கள், ஒரு நாளும் இல்லை. ஓகே,
தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான். So sometimes the angels go in and stir the water, and when the water is stirred, whatever disease you may have, but if you get into the pool when the water is stirred, you will be healed. ஓகே, இந்த இடத்துல தான் 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். And this is the place where there was a person who was sick or invalid for 38 years also was there. தேவதூதன் கலக்கிற கதைக்கு நான் கடைசியா பேசி முடிக்கிறேன். I'll come to the angels stirring up. முதல்ல அந்த கேட்ட இயேசு அவனை சுகப்படுத்தினதை பார்த்துட்டு போவோம். First we'll see how Jesus healed him. சரி, இதுல முந்தினவன் பிழைப்பான், பிந்தினவன் அழுவான். The ones who are early to the pool will he heal, the other one will be crying. எல்லாருக்கும் நன்மை இல்லை. Everyone will not receive goodness. உங்களோட வாழ்க்கையிலும் அப்படியா? சில வேளை நீங்கள் சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, கிடைக்கல. எனக்கு பின்னால் வந்து அவன் போயிட்டான், அதுக்குள்ளே போயிட்டான், எனக்கு கிடைக்கல. இப்படியாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? So you might also have complaints that, oh, I did not receive what I should have received. People come behind me and they are gone forward of me, ahead of me. We have complaints of that nature. நாங்களும் எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. Everything that we think may not happen either. நேரம் காத்திருப்போம், கலக்கல் ஏற்படும், ஆனால் எனக்கு நன்மை இல்லையே. Sometimes we might be waiting and the stirring also happens, but I do not receive any இந்த goodness. பெதஸ்தால முந்தி பாயிரவன் கலக்கத்தில் ஏற்பட்டவனுக்கு தான் நன்மை கிடைக்கும், பிந்தினவனுக்கு நன்மை இல்லை. So in Bethesda, the early bird, the one who gets in first will be healed, will have goodness. இந்த விதமான நம்பிக்கை இழந்த, உடைந்து போன இந்த விதமான சமுதாய காட்சியில் தான் நம் ஆண்டவர் காட்சியளிக்கிறார். So God is appearing in a situation where they have lost hope and the people have been broken in a community. That's where God appears or shows himself. சரி, அவனுக்கு அடுத்து அந்த மனிதன் இன்றைய மனிதனை பிரதிபலிக்கின்றான். That man reflects a man of this century. நம்மில் பலருக்கு தீராத பல நாள் கோளாறுகள் உள்ளன. Many of us have issues that have not been solved for many years. இங்க பாருங்க, நாங்கள் நினைக்க கூடாது, இன்க்ளூடிங் மீ, நாங்கள் ஒருத்தருமே பெர்ஃபெக்ட் இல்லை. Yeah, including me, and no one should. எங்கள் எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, Everyone has குறைகள் உண்டு, we have shortcomings too, கோளாறுகள் உண்டு, we have problems too. நாங்களும் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Even we need to change. இப்படியே வாழ்க்கை போனால் நாம் யார் என்பதை எங்களுக்கு அது சுட்டி காட்டும். If the life goes on like this, it will point out who we வாழ்வு are. கூட நாங்கள் எவ்வளவு நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் செயல் இழந்து, நம்பிக்கை இழந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த மனிதனை தேடி நம் இரட்சகர் தேடி வந்தார். Even though we are following Christ, we might be pushed to a corner where we will lose hope, and in that kind of situation, God appears and meets us. பெத்தஸ்தா குளத்தில் வந்த 38 வருஷமா இருந்த மனிதன் இயேசுவை தேட இல்லை, அவனை தேடி பெத்தஸ்தா குளத்தண்ட இயேசு தேடி வந்தார். The man who was lying in Bethesda pool for 38 years did not seek Jesus, but Jesus sought him and came and found him in Bethesda. Of course, நாங்களும் கூடி வர்ற இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். Of course, when we gather in the place, எங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். and he is looking at us too. எங்களையும் தட்டி மகளே உனக்கு என்ன தேவை என்று கேட்கிறவதா இருக்கிறார். And our God is so compassionate that he asks each of us, son, daughter, what is your issue? சரி, அவனை பார்த்து கேட்கிறார். 6ஆம் வசனத்தில், இந்த கேள்விதான் எனக்கும் பிடிக்கவில்லை, உங்களுக்கும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கும். And this question that Jesus looks at the man and asks, I do not like it, and even you might have many questions from this particular. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, The man அவன் வெகு காலமையா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். So that man was lying there for 38 years, and Jesus looks at him and says, do you want to get well? என்னப்பா, நோயாளியை பார்த்து வைத்தர் சுகம் வேண்டுமென கேட்பாரா? Would a doctor look at a patient and ask, do you want healing? நீங்க டாக்டர் கிட்ட போயிருக்கீங்க தானே? You have gone to the doctor, right? உங்கள்கிட்ட வந்து ஏன் வந்தான்னு கேட்க மாட்டா, வந்து நீ சுகம்பரையா வந்திருக்கான்னு கேட்க மாட்டா. அதுக்கு தானே டாக்டர் வந்திருக்கிறேன் நான், இது என்ன கேள்வின்னு நாங்கள் கேட்போம். So the doctor will not ask you, have you come to receive healing? Because the first answer you would give is, that's the purpose I'm here, doctor. ஓகே, என்றால் அவர் கேட்ட கேள்வி என்ன, கேட்டதுன்னு அர்த்தம் என்ன? So what is the meaning of the question that Jesus asked that per man? சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want to get well? கேட்டதின் அர்த்தம் என்ன? What is the meaning of his question? நினைக்கிறேன், இவன் 38 வருஷமா இருக்கிறான்,
He was there for 38 years. இயேசு வந்து தேவாலயத்துக்கு அவர் சும்மா ஏதோ சுற்றி பார்க்க வந்து குளத்தெல்லாம் பார்த்து இவனை கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் இவன் 38 வருஷமாக இருக்கிறான்ட்டு. இவன் ஒரு யூதன். இவனை பார்த்து கேட்குறார், உனக்கு சுகமாக சுஸ்தமாக விருப்பமா? See, Jesus came to visit the temple and he must have gone around looking at places and found this man. And this man has been lying there for 38 years. எங்கட நிலைமைகளில் நாங்கள் நிறைய நேரம் பழகி போயிடுவோம். Sometimes we get used to our style of life. நீங்கள் அப்படி யாரும் இருக்கீங்களா? ஐயோ பிரச்சனை மேலே பிரச்சனை, நாங்கள் பழகிட்டோங்க இதுக்கு. How many of you would say, oh, problem over problem and I've got used to it? அப்படி தான் நிறைய பேர் நாங்கள் இருப்போம். ஓகே, நாங்கள் பழகி போயிட்டோம். That's how we say, oh, we got used to it. இவன் அப்படி தான். He's like that. 38 வருஷமா இருக்கிறான். நேற்று இன்னைக்கு இல்லை, நான் 38 வருஷமா இங்கே படுத்திருக்கிற உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்கிறான். Not yesterday, today I've been lying here, waiting here for 38 years, he says. ஓகே, ஒரு வந்து கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? So someone comes, approaches him and says, do you ஒரு want to get... பக்கத்தில் கோபம் வந்திருக்கும். He must have got angry. ஒருவங்க யார் அதை கேட்குறான்னு பார்த்துருப்பா. He must have turned around and said, who is asking me? நீங்கள் இப்படி யார் உங்களை பார்த்து கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் அளிப்பீர்கள்? If someone has asked you this question, what would you have answered? என்றாலும் இயேசு இவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதை அறிய விரும்புகிறார். Jesus is desiring to know how deep in his heart whether he believes in God. இங்கே பாருங்க, நீங்களும் பலவிதமான தேவைகளுடன் வந்திருக்கலாம். So you might also approach or come here with many needs. உங்களுடைய தேவையெல்லாம் ஆண்டவர் முன்னாக வைக்கலாம். You might present all your needs in front of இது God. இரக்கத்தின் வீடு. This is a house of mercy. அவர் அன்பு செய்வார், He உதவி will love, செய்வார். he will help. அத்துடன் சேர்த்து உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துடன் இதை கேட்கிறீர்கள் என்பதையும் கவனிக்கிறார். But he also observes deep in your heart the purpose of your request. உள்ளத்தின் ஆழங்களை அவர் பரிசோதிக்கிறார். He tests the deep of your heart. அதனால தான் இந்த கேள்வியை கேட்டார். That's why he asked this question. சார், எங்களிலே நிறைய பேருக்கு இந்த இவனுக்கு இருந்த மாதிரி, இவன் வந்து வாழ்க்கையில் ஒரு பக்கவாதத்தில் இருந்தான். ஓகே, செயலிருந்து போனோண்டு அந்த மாதிரி இருந்தான். He was paralyzed. He was lame actually. நாங்களும் பல நேரங்களிலே வாழ்க்கையிலே அல்லது ஆத்மீக பிரகாரமாகவும் நிறைய பேருக்கு பக்கவாதங்கள் உண்டு. Even in our lives or in our spiritual lives, sometimes we get part paralyzed. இந்த பக்கவாதம்னா என்னன்னா தெரியுமாங்க? Do you know what the meaning of paralysis? சரி, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா திமிர்வாதம். Timirvada. அது கொஞ்சம் மோசமானது. இன்னும் திமிர் பிடிச்ச ஆக்கள் மாதிரி. ஓகே, திமிர். ஓகே, பக்கவாதம் பெட்டர். அதான் பைபிளில் சில இடங்களில் திமிர்வாதம் என்றும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அல்லது சில அங்கங்கள் செயல்படாது, அதுக்கு பேர் பக்கவாதம். So part paralysis or one side paralysis means that one side or certain parts of your body will not function. நாங்களும் சில வேளை கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சில பேருக்கு கிறிஸ்டியன் லைஃப்லையும் சில இடங்கள் ஒழுங்காக செயல்படாமல் இருக்கிறது. Although we may be Christians, but in our lives some parts that needs to be working properly may not be working properly. நிறைய பேர் ஒழுங்காக வேதம் வாசிப்பதில்லை. Many of us do not read the Bible properly. ஒழுங்காக ஆலயங்களுக்கு வருவதில்லை. We do not go to church frequently. கிறிஸ்டியன் சொல்வார்கள், அதுக்கும் தங்களோட வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமே இல்லை. They call themselves Christian, but their lifestyle don't reflect it. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆத்மீக பக்கவாதங்கள் கிறிஸ்தவத்திலும் உள்ளன. And in many Christians' life, there is the spiritual paralysis in many of the Christians. ஆகவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து, ஏய், நீ உண்மையா சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். That's why God looked at him and said, do you really want to get well? ரைட். அதுக்கு அவன் கொடுத்த பதிலை பார்ப்போம். நாங்கள் என்ன பதில் அளிப்போம் தெரியும். அவன் கொடுத்த அதுக்கு வியாதியஸ்தன் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை கூப்பிடுறான். அப்போ இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவனோ என்னமோ தெரியாது. ஓகே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். So we don't know what type of answers we would have given, but we look at the answer that the invalid or the lame man said, God, I have no one to help me into the pool when the water is stirred. ஓகே, Before I could go, someone else goes down. அளித்த பதிலுக்கு இயேசு மறு உத்தரம் அளிக்கவில்லை. The answer that this man gave, Jesus did not reply back to this particular answer. இவன் தன் இயலாமையை உணர்ந்தான். He understood his weaknesses or shortcomings. என்னால முடியாதுங்க, I cannot do that, God. என்னை கொண்டு போயிட்டு விடுறதுக்கு ஒருதும் இல்லை. There's no one to take me and நான் நடக்க முடியாமல் இருக்கிறேன். I am unable to எப்படி walk. நான் போயிட்டு பாயிறது? How do I go and என்னால jump? முடியாது. I cannot. அதே நேரத்தில் கவனிக்கிறான், இயேசுவின் இயலும் தன்மையை உணர்ந்தானா? Question mark. And at the same time, did he understand the ability of Jesus to heal? It's a question mark. இவனது பரிதாபத்தை இயேசு பார்த்தார். But Jesus sees his despair.
சில நேரம் நாங்கள் விரும்பி கேட்டோ விரும்பாமல் கேட்டோ பிள்ளையாக கேட்டோ ஆண்டவர் எங்களுக்கு எப்படியோ பதிலளிக்கிறார். Sometimes when we ask whether we like it or whether we wrongly ask, sometimes God answers that. இப்படியான ஒரு தெய்வத்தை கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். So we need to give thanks for ஆண்டவரே, such a எனக்குள்ள God. பிள்ளை இருக்கு, நான் கேட்பதோ சரியோ பிள்ளையோ தெரியல, நீர் எனக்கு பதிலளிக்கிற நன்றி ஆண்டவரே. Lord, whether I am right or wrong in asking, yet you answered me, so thank you, God. ஆனால் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தை சோதிக்கிறார். But God tests your heart. உன்னோட உள்ளத்துல என்ன இருக்கிறது? What is in your heart? ஏன் இதை கேட்கிறான்? Why is he asking this? ஏன் இதை கேட்கிறான்? Why is he asking this? நாங்கள் சுகமாக கேட்டால் இவன் கொடுக்குற எக்ஸ்கியூசஸோ மிக மிக மோசமாக இருக்குன்னு சில நேரம். So the reason when we ask for healing, the excuses they give is so much இவனுக்கு different. ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது, என்னை கொண்டு போயிட்டு விட ஆள் இல்லை. He has also had an excuse. I have no one to take me to the pool. சரி, இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் பொறுக்க போகிறோம். So we're going to wait for a few. இது பெத்தஸ்தா. This is Bethesda. இந்த இடத்துல நீங்கள் பலவிதமான கேள்விகளுடன் பிரச்சனைகளுடன் பலவிதமான தேவைகளுடன் வந்திருப்பீர்கள். You might have come here with many questions, problems or needs. சில வேளை பலவிதமான வருத்தங்களுடன் இந்த வருத்தத்தின் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க So நீங்கள். sometimes you might have come here deeply hurt too. இது வருத்தத்தின் இடம், இரக்கத்தின் இடம். This is a house of mercy and a house of suffering. ஒரு நிமிடம் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் அவரை நோக்கி அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான், நீ சுகப்பட விரும்புகிறாயா என்று கேட்கிறார். Let us focus our thoughts for a minute only on God and imagine that He's asking you, what do you want? ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியும். You only know what you need. ஆண்டவருக்கு தெரியும். God knows. என்ன நோக்கத்துடன் கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியும். You know what purpose you're asking. மனது குழம்பி போன நிலைமையிலே தேவைகள் இருக்கிற நேரத்திலே நீங்கள் ஆண்டவர் என்று வரும் பொழுது உங்களை கைவிட மாட்டார். When you come approach Him in a confused state or with needs, He will never abandon you. பெத்தஸ்தா, Bethesda. அவரண்டை கேளுங்கள். Ask Him. இது இரக்கத்தின் வீடு. This is a house of mercy. உங்கள் வருத்தத்தை எல்லாம் எடுத்து போடுவார். He will take away all your sufferings. அப்படி அவர் உங்களுக்கு செய்யட்டும். Let Him do accordingly. பிரசங்கம் இன்னும் முடியவில்லை. The preaching has not finished. வேறு ஜெபம் பண்ண பிறகு பிரசங்கம் முடிஞ்சுன்னு நினைப்பாங்க. Sometimes people might think when we pray the sermon is over. முக்கியமான ஒரு கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டியிருக்கு. There's an important answer that we need to give for an important question. சரி, இவர் உண்மையில் ஒரு ராஜா. He was a king. உங்களுக்கு தெரியும், இந்த பர்கர் கிங்னு ஒருத்தர் இருக்காரு தானே. You know someone. பர்கர் கூட ஒரு கிங் இருக்கிறார். So that's a king even for the burgers. இவர் உண்மையிலே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஓகே, இஸ் a king of kings. Yeah, he's a king of kings. ரைட். அப்போ அவரண்டை நாங்கள் உண்மையில் சுகமடைய விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். So we need to say actually and truly that we need to be healed. இந்த இவனை போல இது நான் ட்ரை பண்ணேன், அங்கே போனேன் இங்கே போனேன் டாக்டர்கிட்ட போனேன், இது என் பலத்தால் முடியாது என்பதை நாங்கள் உணர வேண்டும். We need to understand we cannot do with our own might or strength. அதே நேரத்தில் கேட்கிற நாங்கள் எங்களோட உள்ளத்திலிருந்து நாங்கள் இப்படியாக இருக்க வேண்டும், முழு விசுவாசமும் முழு கீழ்ப்படிதலும் அவசியமாகும். And at the same time, when we ask, we need to ask with complete faith and complete obedience. இவனண்டை அதெல்லாம் இருக்க இல்லை. He did not have all this, by the way. இல்லாமலே ஆண்டவர் சுகமாக்குறார். But without that, God healed him. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான். ஓகே, நாங்கள் அவரண்டை வரும் பொழுது இந்த முழு விசுவாசமும் அவர் சொல்றபடி நடக்க இந்த கீழ்ப்படிமையும் இருக்க வேண்டும். What God sees in us when we approach Him is His complete faith and complete obedience. அதுக்கு நாங்கள் கதைக்கு வரோம். We'll come to the story. அவர் அதை எதிர்பார்த்தார். He expected that. சுகமாக்கின பிறகு தான் இவரிடம் எதிர்பார்த்தார். He expected only after healing. சிலவேளை எங்களிடம் சுகமாக்குறதுக்கு முதல்ல எதிர்பார்த்தார். But sometimes from us He might expect before healing. அது பர்கர் கிங்க்கும் இதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். This is the difference between Burger King and the King of போனா Kings. சில பர்கர் கிங்ல what do you want, how do you want, with tomato, without tomato, with salad or without salad, it will make the burger according to your taste. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பர்கர் கிங்கிலே அவர்கள் பர்கரை செய்து தருவார்கள். எங்கட கிங் அப்படி இல்ல. But our king is not like that. உங்களோட விருப்பத்தின் படி அல்ல. Not according to your will. முழு விசுவாசத்தோடும் முழு கீழ்ப்படிதலோடும் இந்த கிங் கிட்ட நீங்க வரணும். But you need to approach this king with complete faith and complete obedience. சரி, அவனை சொல்றார், ஏசவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தால் உடனே இந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says, then Jesus said to him, get up, pick up your mat and walk. And at once the man was cured, he picked up his mat and walked. இதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். அவன் விசுவாசம் இல்லாமலே அவன் எதிர்பார்க்காமலே ஆண்டவர் செய்கிறார். இன்றைய தினமும் இந்த உலகத்திலே நிறைய பேருக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். So we have to give thanks without the man expecting or without having complete faith. நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இல்லாதாக்கும்.
There are many people who are not Christians in this world, அவங்களுக்கும் ஆண்டவர் மழையை கொடுக்குறாரு தானே. and God gives them rain too. அவங்களுக்கும் தேவையான வீடு வசதிகள் சுகங்களை கொடுக்குறாரு தானே. And even God gives houses, whatever their requirements, God அவங்க meets them. விசுவாசத்துடனா இந்த கிங் கிட்ட வந்து கேட்குறாங்க. They come approaching this king with complete faith and தாங்கள் belief. விரும்பினாலும் விரும்பலாட்டியும் ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். Whether we like it or not, God helps everyone. இதுக்கு பேர் பொதுவான கிருபை. It's a common grace. என்றாலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், சுகமாக விரும்புகிறாயா? But we as Christians, God is expecting us and asking us, do you want to எங்களிடம் get well? உள்ளத்தின் ஆழத்தையும் சோதித்து பார்க்கிறார். And He's testing the depth of our hearts too. எங்களிடம் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். He's expecting faith from us. சரி, இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை இது ஓய்வு நாளில் சுகப்படுத்தப்பட்டபடினால் ஈஸ் இன் ட்ரபிள். ஏனென்றால் இவன் படுக்கை எடுத்து நடந்தான். நடக்கிறதே ஒரு பாவமாம் இந்த ஓய்வு நாள். So because in verses 9 to 13 we see, because Jesus performed this miracle on a Sabbath, it was called considered. 13ஆம் வசனம் வரை அதுதான். அவனை பிடிச்சி உழுக்கு, அவன் சுகமாயிட்டு வர்றான் சந்தோஷத்தில். அவனை பார்த்து குலுக்கி கேட்குறான், நீ எப்படி சுகமாக முடியும், நீ எப்படி படுக்கையில் எடுத்து நடக்க முடியும், என்ன நடந்தது, யார் செய்தது என்று அவனை போட்டு பெரிய தொந்தரவு செய்கிறான். Even walking was considered as a sin. So these, in verse 13 we see the people are surrounding, catches this man and shaking him and asking, how did he do that, who did this for you, how can you walk? They were questioning him so much. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், என்னை சுஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார், நான் நடக்கிறேன். So all what he knew is the one who healed me said, get up here, pick up your mat and walk, and I walked. That's all. அவங்ககிட்ட கேட்குறான், யார் உனக்கு இப்படி சொன்னது? இப்போ அவரை சொன்னவரை குற்றம் கண்டுபிடிக்க அவரை கேட்குறாங்க, யார் நடக்க சொன்னது, யார் சொன்னது? And they're trying to find fault with Jesus, so they're asking, who said this to you, who asked you to walk? 13ஆம் வசனம் கிளியராக சொல்றது, சுஸ்தமாக்கப்பட்டவன் இன்னார் என்று அறியவில்லை. சுஸ்தமாக்கிறவர் யாரென்றே அவனுக்கு தெரியாது. Verse 13 very clearly says, the man who was healed had no idea who it was. இயேசு இதெல்லாம் கவனித்து கொண்டு, ஜனக்கூட்டம், பண்டிகையின் காலம், இயேசு எருசலேமுக்கு தான் வந்திருக்கார், இதெல்லாத்தையும் இயேசுவும் கவனித்து கொண்டிருக்கிறார். It is a time of festival, there were so much people, so Jesus moved away and is observing everything. சரி, இந்த 14ஆம் வசனம் so important. Verse 14 is very important. முடிக்க போகிறோம், 14-15 முடிக்க போகிறோம். We're going to finish with 14. அதற்கு பின்பு இயேசு அவன் தேவாலயத்தில் கண்டு, இவனும் நினைக்கிறேன் இவனோட யூதன் தானே, கிடைத்த நன்மைக்கு அவனை நன்றி செலுத்த ஆலயத்துக்கு வந்திருப்பான், பலிகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருப்பான் இவனும். So he's a Jew, so I'm imagining that he would have brought sacrifices to give thanks to God to the temple. அவனை தேவாலயத்தில் கண்டு, So Jesus found him at the temple. இதோ நீ சுஸ்தமானாய், See, you are well again. அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். Stop sinning or something worse may happen to you. அதுக்கு பிறகு அவனுக்கு தெரியும் இயேசு வந்து இப்போ உலகம் முழுக்க அவன் பிரஸ்தாபிக்கிறான், என்ன சுஸ்தமாக்கினவர் இயேசு இயேசு என்று சொல்கிறான். And after that only he realized it was Jesus who healed him. Then he started shouting out to the whole world that Jesus heal me, Jesus heal me. ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்டு நான் என்னுடைய பேச்சை முடிக்க போகிறேன். I would like to ask two important questions and finish my talk. பாவத்தினால் வியாதி வருமா? Would you get disease through sinning? சில பேர் தலையாட்டுறீங்க. வரலாம். எங்களுக்கு வர்ற வியாதிகள், அநேகமான வியாதிகள் எதனால வர்றது? Many of the disease that we get, how do we get it? பாவத்தினால இல்லைங்க. Not through sin. எத்தனையோ கிறிஸ்டியன்ஸுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு. இருக்கா? நிறைய பேருக்கு. Many Christians have diabetes and blood pressure. How many of you நீங்க have? என்னங்க பாவம் செய்தீங்க உங்களுக்கு எல்லாம் டயபெட்டிஸ் பிரஷர் எல்லாம் வர்றது? What kind of sin did you do to receive diabetes and sin? ஓகே, ரைட். இந்த கேன்சர் ஏன் வருதுன்னு இன்னும் உலகத்துக்கு டாக்டர்ஸுக்கே தெரியல. ரைட், இதில் போயிட்டு பாவம் தான் சொல்லிட்டு இருக்காதீங்க. Even the doctors do not know how they get cancer, so don't call this as sin. அநேகமான வியாதிகளுக்கு பாவம் காரணம் இல்லை. Many diseases, sin is not the cause. ஆனால் சில வியாதிகள் நாங்களே இழுத்துக்கொள்றது. But some diseases we hang on to them or grab them or drag them. அதுதான் பாவம்ன்றது. That is what is called sin. ஓகே, சில வியாதிகள் பாவம் வரும், அநேகமான வியாதிகளுக்கு பாவம் காரணம் இல்லை. For certain diseases or some diseases, sin might be the reason. இந்த But இதே sin is not இந்த for them. கேள்வியை தான் அன்றைக்கு யோவான் 9ஆம் அதிகாரத்தில் கேட்டாங்க. ஒருத்தன் குருடன் இருந்தான், பிறந்த நாளில் இருந்து. அவங்கள்ட்ட கேட்டாங்க, இவன் இப்படி பிறந்த நாள்லேருந்து குருடனாருக்கு, இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா என்ன பாவம்னு கேட்டாங்க. And in Gospel of John chapter 9, there was a blind man and from birth, and they're asking, did he sin or did his parents sin for his being இயேசு பதில்ல இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் And இல்லை. the answer of Jesus was, it was not his sin or his parents' sin. தட்ஸ் வாட் பைபிள் மற்ற இடங்களையும் கூடுதலாக கூறுறது. எங்களுடைய வியாதிகளுக்கு பாவம், நாங்கள் செய்த பாவம் தான் முக்கியமான காரணம் அல்ல. The sin that we committed is not the main reason why we are sick.
சரி, ஆனா இவனுக்குள்ளேயும் ஒரு பாவம் இருந்தது. But he also had a sin among இதை them. ஆண்டவர் கரெக்ட் பண்ண விரும்புகிறார். And God would like to correct him for it. என்றால் ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கார் முதல்ல, Because God helps people. ஜனங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். The one he changes people. சுகம் பெற்ற இவர்கள், So those who are healed, பெத்தஸ்தாவுக்கு வந்த இவர்கள் those who came to இனி Bethesda வாழ்க்கையிலே in their lives, இந்த விதமான பாவத்தை செய்யக்கூடாது. they should not continue to do sins of this nature. இதைத்தான் நான் முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்க போறேன். இவனது பாவம் என்ன? So I'm going to ask you important, what was his sin? இந்த அதிகாரத்திலே இந்த முதல் 15 வசனத்திலிருந்து இவன் செய்த பாவம் தான். So in this chapter, through the first 15 verses, what was his sin? ரைட், யாருக்காவது மனதில் ஏதாவது போகிறதா? Does anyone know in their heart? Or is this இவன் செய்த anything running? பாவம் தான் என்ன? What was the sin that he did? நாட் ஈஸி, What did he do? நாட் ஈஸி டு ஐடென்டிஃபை. It's இப்போ இந்த பிரசங்கத்தை இதில் தான் முடிக்க போகிறேன். I'm going to finish the sermon in that aspect. ஓகே, இதை செய்கிறதுக்கு நாங்கள் பெத்தஸ்தா பூலுக்கு போகணும். So to do that, we need to go to Bethesda. போகாதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. So those who are not there, இன்றைய தினம் நீங்கள் போனீங்கன்னா பெத்தஸ்தா பூல் இருக்கிறது. if you go today, even the pool நான் Bethesda 3 முறை போயிருக்கேன், 3 முறையும் போயிட்டு இதை பார்த்துருக்குறேன். I've gone 3 times and now இப்போ நீங்கள் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கு. மேலே ஒரு பெரிய கீழே ஒரு ஆர்கியாலஜிக்கலி தொல்பொருள் எல்லாம் கிண்டி கிண்டி எடுத்த பாகங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி பில்டிங்ஸ், இது வந்து 5 மண்டபங்கள். ஓகே, 5 ஸ்டேஜஸ் ஆஃப் 5 ஸ்டேஜஸ், 5 மண்டபங்கள் உள்ள பெரிய ஒரு இடம் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இடத்துல ஆர்கியாலஜிக்கலி இருக்கிறது. So this is how Bethesda looks today, with 5 separate gates at different levels. Not gates, levels. Different levels. And it's been dug now by the archaeologists for historical purpose and researchers. So it's in the Bible. வேதத்தில் பெத்தஸ்தாண்டு 5 பில்லர்ஸ் கொண்ட ஒரு இடம் இருக்கிறன்னு சொல்றது இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. So in the Bible is correct. So whatever it's said in the Bible, there are 5 pillars. It still exists. யோவான் 5ஆம் அதிகாரம் 2000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்டது. John chapter 5 was written over It is 2000. there. And it is. So Bible is true. வேதாகமம் உண்மை. ஓகே, சரி, பெத்தஸ்தா பூல் இன்னும் இருக்கிறது. The pool of Bethesda still ஆனா exists. அங்க இருக்க தண்ணி இல்லை. இப்போ But that water is no longer existing. தண்ணி மாத்திரம் இருந்திருந்தா இன்றைய தினம் ஆக்கள் போயிட்டு எப்படா தேவதூதன் கலக்குவான்னு ஆக்கள் போயிட்டு அங்க இருப்பாங்க. Even if there was water today, many people would have been wandering around. அதனால இன்னும் முதலிய ஆண்டவர் தண்ணி எடுத்துட்டாரு. That's why God has taken the அது water. இப்போ பாலடைந்த பில்டிங் மாதிரி ஆர்கியாலஜி அங்க ஆக்கள் இறங்கி போகவும் விட மாட்டாங்க, தூரத்துல இருந்து தான் பார்க்கலாம் மேல. And we can only see this from a distance because of archaeology purpose and for health and safety. ஓகே, பெத்தஸ்தாவால் அங்கே இருக்கிறது. இப்போ அன்றைக்கு இப்படி தான் இருந்திருக்கும். அந்த ஒரு நிலையில் போயிட்டு இருக்கிற நேரத்தில் சில படிக்கட்டுகள் இருக்கும். ஆக்கள் வந்து தண்ணி கலக்கிற நேரம் அதுக்குள்ளே போயிட்டு மற்ற நேரம் குளிச்சா ஒன்றும் நடக்காது. So this is how it might have looked those days. So when the water is stirred, you walk down the steps to jump into the pool. But other times when the water is not stirred, in other times there's no use. ஓகே, சரி, இப்போ இதில் வந்து முந்தி குதித்தவன் பிழைப்பான், பிந்தினவன் ஒன்றும் நடக்க. So here the one who jumps first will be healed, the others it's no point. இங்கே தான் எனக்கு பெரிய ஒரு கேள்வி எழுப்பினது. This is where I had a great question arising. இது யார் இந்த தேவதூதன்? Who is this angel? ஏன் இயேசு பெத்தஸ்தாவுக்கு போனார்? Why did Jesus go to Bethesda? ஏன் அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் அளிக்கவே இல்லை? Why Jesus did not answer his question? தேவதூதன் கலக்கும் பொழுது என்னை கொண்டு போயிட்டு விட யாருமே இல்லை. There's no one to take me when the angel stirs the water. அவனது அந்த பதிலுக்கு இயேசு பதிலளிக்கவில்லை. Jesus did not answer that particular question to that man. பிறகுதான் அவனை பார்த்து சொல்றார், இந்த பாவத்தை இனிமே செய்யார். Then later only he looks at him and said, stop sinning. அப்படி என்றால் இந்த இடத்துல என்னதான் நடக்கிறது? So what happens exactly at this place? இதை குறித்து நான் ரிசர்ச் பண்ண தொடங்கினேன். I started researching about this. நிறைய இடங்களை போய்ட்டு வாட் இஸ் திஸ் பெத்தஸ்தா பிளேஸ், என்ன நடந்தது அங்கே ஆரம்பத்தில், எப்படி இந்த தேவதூதன் கதைகள்லாம் கொடுத்து நிறைய காரியங்கள் நானும் படித்து ஆராய்ச்சி பண்ண So தொடங்கினேன். I started researching and was trying to figure out what happened, how did the angel appear, what happens, this stirring, everything I tried researching. ஏசு இதை என்கரேஜ் பண்ண இல்லை. தேவதூதன் கலக்கப்பட்டு நான் அடுத்த முறை தேவதூதன் கலக்க நான் போய்ட்டு உன்னை அப்படி ஏசு சொல்லவே இல்லை. Jesus did not encourage in such a way that when the angel stirs up next time, I will carry you. He didn't say anything of that nature. சரி, இந்த பெத்தஸ்தா இருந்த இடத்த 1888 ஆக்கள் டிஸ்கவரியில் ஆர்கியாலஜிக்கில் தோண்டி நிறைய பார்த்தாங்க. So the pool of Bethesda was discovered in 1888. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பழைய இடங்கள் மண்ணெல்லாம் மூடி அப்படியே போயிடும். பிறகு தான் ஆர்கியாலஜி தோண்டி தோண்டி பார்க்குற நேரம் அதை கண்டுபிடிப்பாங்க. So the sand will cover the old areas, historical areas, and they had to dig to find out the archaeology. இந்த ஆர்கியாலஜியை செய்தவர் ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் கால் கான்ராட் ஷிக். And the person called Conrad Schick was the archaeologist who dug and discovered இந்த pool of Bethesda. பெத்தஸ்தா குளத்தில் பார்க்குற நேரத்தில்
அங்க அஸ்கிளிப்பியோன் என்ற தெய்வத்துக்கு பலிபீடங்களும் வரைபடங்களும் நிறைய இருந்ததாம். So if you see that there was a Greek god called Asclepius, and there were many sanctuary that was dedicated to Asclepius. கிரீக்கில் இருந்து கடைசியில் ரோமன்ஸும் அதே தெய்வங்களை கும்பிட்டாங்க. ஓகே, From Greek, even Romans worshipped the same god. இந்த எஸ்கிளிப்பியோன் யார் என்றால் Who is this Asclepius? சுகம் கொடுக்கும் கடவுள். And he's a god of healing too. இவர் வந்து எஸ்கிளிப்பியோஸ் கிரீக் காட். ஓகே, இது அப்போலோட மகனாம். ஓகே, அப்போ கிரீக்கர்லேருந்து யூதர்கள் வரை இந்த ரோமர்கள் வரை அந்த காலத்திலும் இந்த தெய்வத்திட்ட போனால் சுகம் கிடைக்கும் என்று நிறைய இடங்கள் போய்ட்டு கும்பிட்டு வந்தாங்க. Asclepius was considered as the son of Apollo, and he was a Greek god for healing. So even Greeks to Romans believe that if they go there, they'll receive healing. இந்த காலத்திலும் சுகம் கிடைக்கும் என்று பல கடவுளிடம் போவது உண்டா ஜனங்கள்? So even these days, do people go to many gods are expecting healing? நிறைய இடங்கள் இருக்குதானே, There are so many நிறைய இடங்கள் places. இருக்குதானே. ஓகே, அந்த காலத்தில் இந்த கிரீக் காட் எஸ்கிளிப்பியோன் கிட்ட நிறைய பேர் போனாங்களாம். And in those days, the Greek god Asclepius, many people approached him. அப்போ அவங்கள்ட்ட நம்பிக்கை என்னென்றால் அந்த தேவதூதன் ஆண்டவர் அனுப்பின தேவதூதன் அல்ல, இந்த எஸ்கிளிப்பியோன் அனுப்பின தேவதூதன் கலக்கும் பொழுது முதல்ல பாயிரவன் சுகமடைந்தான். So when the angel of Asclepius who was sent by him stirs the water, the one who jumps first will be healed. This is not the angel that the Lord has sent. என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, அப்படி என்றால் இந்த மற்ற தெய்வங்கள்கிட்ட போனால் உதவி கிடைக்காதா, அவங்க உதவி செய்வாங்களா, சுகம் கொடுப்பார்களா என்ற கேள்வி கேட்டார்கள். So sometimes people ask me, if they go and approach other gods, would they not give them healing? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? What do you think? கிடைக்கும், Yes, கிடைக்கிறது. it is. They are receiving it. அதுக்காக தான் போகிறாங்க, That's why they go. அதுக்காக தான் போகிறாங்க. That's why அன்றைக்கும் போனாங்க, they went there those days. இன்றைக்கும் போகிறாங்க. Even to these days, they are going too. ஓகே, சரி. இப்போ இது நீங்கள் பார்க்குற நேரத்தில் இயேசு சிலுவையில் தூக்கப்பட்டார். So you see, Jesus is hanging on a cross. பாலைவனத்திலே பாம்பினால் கடிக்கப்பட்டவர்களுக்கு சாட்சியாக ஒரு சர்ப்பம் கம்பத்திலே தூக்கப்பட்டது. So even in the wilderness, when people were affected by serpent, the serpent, the bronze image of a serpent was laid on a cross. அதுக்கு பேர் வந்து நெஹுஸ்டான். And the name of that is called Nehushtan. அது டெம்பரரியாக ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை கூட்டுறதுக்காக வேண்டி, இதனால தான் நீ கடிக்கப்பட்ட, இதை பாரு உனக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒரு டெம்பரரியாக கொடுத்த ஒரு முறை. It's a temporary way or method that Jesus used. You've been affected by a serpent, and here is a serpent on a pole. Look at it and you will receive healing. அதுக்கு பிறகு யூத ஜனங்கள் இந்த நெகுஸ்தானை நிறைய நாள் வணங்கினார்களாம். So even after that, the Jews started worshipping this Nehushtan. எத்தனையோ வருஷம் சென்றதான் இந்த நெகுஸ்தான் ஆல்டர்ஸ் எல்லாம் உடைச்சி போடுறதுக்கு இஸ்ரேலில். So many years took by for these altars of Nehushtan. It was a temporary arrangement. It was தற்காலிகமான நடைமுறை. ஆனால் இன்றைய தினம் அது தொடர்கிறது. But even these days it is continuing. இன்றைய தினம் எதை எடுத்தாலும் அதை சுற்றி ஒரு பாம்பு இருக்கிறது. Whatever you take, there's a snake. யார் யார் மேலெல்லாம் பாம்பு இருக்குண்டு. You know who and who. புத்தர் மேலும் ஒரு பாம்பு இருக்கிறது. Even Buddha has a snake. சிவன் மேலும் ஒரு பாம்பு இருக்கிறது. Even Lord Shiva has a snake. ஓகே, ஹீலிங் Healing. நடக்கிறது. That's how it happens. அதை விடுங்க, இந்த மெடிக்கல் சிம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெடிசினில் ஓத்தெல்லாம் எடுப்பாங்க அந்த காலத்தில். மெடிக்கல் சிம்பிள், இந்த மெடிக்கல் யூனியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி சிம்பிள் டபுள் ஹெட்டட் ஒரு ஸ்னேக் ஒன்று இருக்கும். இதுதான் மெடிக்கல் ப்ராக்டிஸில் யூனியன் சிம்பிள். This is the last, the bottom image which has two snakes facing நான் opposite. சொல்கிறது போயிட்டா நீங்கள் போயிட்டு பாருங்கள். The symbol of the medical மெடிக்கல் establishment. ஓத்தில் அவங்க எடுக்கிற சிம்பிள்ட என்ன இருக்குண்டு ஸ்னேக். So there's a snake in the symbol of the medical, the council for medical. இங்கெங்கெல்லாம் வந்து போகிறது உலகம். Where is this world going to? ஜீசஸ் கேட்குறாரு அவங்ககிட்ட, Jesus is asking him, நீ என்கிட்ட சுகம் பெற்றா, you got healing from me. நான் இந்த நீ சொன்ன அந்த தேவதூதத்தை நான் சுகம் கொடுக்க இல்லை. I did not use the angel that you mentioned to heal you. இனிமே நீ இதுக்கு பின்னால போவியா? Will you go behind this again? மற்ற இடங்களையும் இருக்கிறது, There's other places similar to this. அதுக்கு பின்னாலையும் போவியா? Will you go behind that too? இந்த பாவத்தை நீ திரும்ப செய்வியா? Will you repeat this mistake? தேவதூதன் கலக்கப்படும் பொழுது குதிக்கிறதுக்கு தயாரா இனி இருப்பியா? Will you be ready to jump when the angel stirs it இந்த again? பாவத்தை இனிமே போய் நீ செய்வியா? Will you do this sin again? இதுதான் இயேசு கேட்டார்.
This is what Jesus asked. இங்கே பாருங்க, இதெல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள். These are holy places. எனக்கு தெரிஞ்ச நிறைய கிறிஸ்டியன்ஸ் பஸ் எல்லாம் எடுத்து டூர்லாம் எடுத்து போவாங்க இங்க. Many Christians that I know இந்த பக்கத்துல பிரான்ஸ்ல தான் இருக்கிறது. It's in France. இதெல்லாம் உண்மையாக நடக்கிறதுனால தான் நான் சொல்லுகிறேன். I'm telling you because these things happen. இதெல்லாம் போர்ட்டுகளில் இருக்கிறது, நிறைய இடங்களில் இருக்கிறது. ஓகே, அதை விடுங்க. சில பேர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இங்கெல்லாம் போயிட்டு குளித்தால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். There are many places like that. This is in India. People believe that if they go and take a dip, they'll be healed. இங்கே போயிருக்கீங்களா நீங்க? Have you gone? நான் ஒரு டூரிஸ்டாக போயிட்டு வந்தேங்க, நான் அவ்வளோதான். I went as a tourist here. ஓகே, கங்கை. ஓகே, ரைட். சில பேர் இமயமலையை பார்த்து அதுக்கு பக்கத்தில் போயிட்டு சுகம் பெற போகிறாங்க. இங்கே இமயமலைக்கு மேலே யாரோ இருக்கிறாராம், அவர்கிட்ட சுகம் பெற போகிறாங்க. So some people approach Himalayas for healing. They believe that there's someone on top of Himalaya. ஏசு அவன்கிட்ட கேட்குறான், Jesus is asking, நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன், I'll heal you. இந்த பாவத்தை நீ திரும்ப செய்வியா? Stop sinning again. பாருங்க, இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் So people who have accepted Jesus as a king like இனி us, என்ன வந்தாலும் பரவாயில்லை, whatever may happen, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, whatever may happen in life, அவருக்கு பின்னாக மாத்திரம்தான் நான் செல்வேன். we need to go behind him alone. வேற எங்கேயும் நான் போக மாட்டேன். I cannot go anywhere else. அங்கேயும் இங்கேயும் ரெண்டு இடத்துலயும் கால் வச்சுட்டு இருக்க I மாட்டேன். cannot put my feet in two different places. அவருக்கு பின்னாக மாத்திரம்தான் நான் செல்வேன். I need to go behind him alone. இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது. You should not do this mistake. இனி போய் பாவம் செய்யாது. Do not sin again. அவனை பார்த்து And looks at him and says, இத்தனை ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். God speaks to us today. அந்த பெத்தஸ்தாவிலே அவர் இரக்கம் சொல்கிறார். And in Bethesda, he shows mercy. வருத்தங்களின் மத்திய அவர் வியாதியை எங்களை சுகப்படுத்துகிறார், எங்களுக்கு தேவையானதை பார்த்துக் கொள்கிறார். And even through, he heals us through our sicknesses அப்படிப்பட்ட and நாங்கள் looks after us. And we are like இனி that. என்ன நடந்தாலும் Whatever may happen, அவரையே, we follow him. அவருக்கு பின்னாலேயே We follow him நான் alone. போவேன். I will go following him இதுதாங்க alone. நீங்க செய்யக்கூடிய பெரிய ஆராதனை. This is the greatest worship that you could do. இதுதான் நீங்க செய்யக்கூடிய பெரிய வணக்கம். This is the greatest honor, reverence you can give to God. இதுதான் உங்கள் உள்ளத்தை பார்த்து ஆண்டவருக்கு. This is what God looks at your heart and asks. It's the only one. He is the only one. God bless you all. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise be to God. மறுபடியுமாக நாங்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Once again, Praise shall the we Lord. clap our hands and கர்த்தர் இன்றைய நாளிலும் நம்மோடு இடைப்பட்டிருக்கின்றார். God has interceded Praise for the us. Lord. Amen. தயவு செய்து பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வாருங்கள். Please bring the children. நாங்கள் ஆராதனை இறுதி பகுதிக்குள்ளாய் வந்திருக்கின்றோம். Come to the latter part of the end part of the service. எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Kindly ask you to bring all the children forward. Praise be to God. இன்றைய நாளிலும் மறுபடியுமாக எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலே டாக்டர் கிறிஸ்டி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். Once again, on behalf of the Bethany family, we extremely show appreciation to Dr. Christy. அவர் இடையிலே விடுமுறைகளுக்காக 3 மாதங்கள் சென்றிருந்தார்கள். He was away on holiday for more than 3 months. மீண்டுமாக அநேக மாதங்களுக்கு பின்பதாக எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். After a long interval, he is in our midst today. தொடர்ந்தும் கர்த்தராமே அவர்களை ஆசீர்வதிக்கணும், நல்ல சுகபல ஆரோக்கியத்தை சரீரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தாங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். Let us pray for him that God constantly and continuously give him good healing and good health. Praise be to God. Amen. Hallelujah. Thank you. Amen. இன்றைய நாளிலே ஏற்கனவே நாங்கள் கேட்ட பிரகாரமாக இந்த 21 வருடங்கள் கர்த்தர் இந்த கேட்டன் பெத்தனி குடும்பத்தை நடத்தி வந்திருக்கின்றார். As we heard, God has led this Ketton Bethany family for 21 years. 2005 எங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சத்யராஜ் அவர்கள் எங்களை பிரித்து இந்த பகுதிக்கு அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். So in 2005, Pastor Satyaraj, our senior pastor, appointed us to go to this area and build a church. 21 வருடங்கள் இந்த சபையிலே இந்த கென்டன் மெத்தடிஸ்ட் சர்ச்சிலே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். God gave us the grace to worship Lord at the same place, Kenton Methodist Church, for 21 years. இந்த இடத்தில் இல்லாதவர்கள் அநேகர் இந்த ஊழியத்தை தாங்கி இருக்கின்றார்கள். Those who are not here, many people have actually held on to all. அநேகர் இந்த ஊழியத்திலே பிரயாசப்பட்டிருக்கின்றார்கள். Many are making efforts through this ministry. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கணும். And God bless them all. ஆமென். இது தேவனுடைய ராஜ்யம். This is the kingdom of God. இது நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகின்றோம். We are building the kingdom of God. ஒரு மனிதனுடைய ராஜ்யத்தை அல்ல. It's not a man's kingdom. ஆகவே அந்த சிந்தனை நமக்கு காணப்பட So we வேண்டும். need to have that kind of a thought. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த பகுதியிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பணிகளை நாங்கள் சரியாக செய்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். So let us continue to do the good work that God has appointed us to do to glorify His name. அவர்தான் நம்முடைய சபைக்கு மூளைக்கல்லாய் He is the இருக்கிறார். cornerstone of our church. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் அவரை உயர்த்துவோம். So let us continue to exalt Him.
ஆகவே இன்றைய நாளிலும் நம்முடைய சபைக்காக இன்றைய நாளிலே எங்கள் தலைமை போதகர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நமக்காக இன்றைய நாளிலே ஜெபிப்பார்கள். Our senior pastor is here and he's going to pray for our church for our anniversary. நாங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள். All of us are ministers. ஆகவே அதை நாங்கள் மறந்து We போய்விடக்கூடாது. should never forget that. எல்லாரும் ஊழியம் செய்ய All of அழைக்கப்பட்டிருக்கிறோம். us are called to do ministry. ஆமென். Hallelujah. Amen. ஊழியத்தை நடத்துகிறதுக்கு ஒரு சிலரை கர்த்தர் வைத்திருக்கின்றார். God has appointed a few people as in charge or to conduct this ministry. ஆனால் அதற்கென்று அவர் பெரிதல்ல, இவர் பெரிதல்ல. And that doesn't mean that he is greater or I'm கர்த்தர் greater. நம்மை ஒவ்வொருவரையும் Hallelujah. சரியான விதத்தில் அவர் பார்க்கின்றார். God sees all of us equal. ஆக அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியா So இருக்கணும். we need to stand firm in our calling. Praise the Lord. மற்றவர்கள் வருகிறார்களா? Please, all the children, I asked all the children to come, please, because we are going to pray for the church. I don't want miss any children. எல்லா பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். நாங்கள் சபைகளுக்காக ஜெபிக்க போறோம். ஒரு பிள்ளையும் விட்டு Praise விடாதபடி God. முழு எல்லா Hallelujah. பிள்ளைகளையும் Thank you, Lord Jesus. Amen. Praise God. இந்த வேளையிலும் நாங்கள் அருமை பாஸ்டர் சத்யராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய சபைக்காக ஜெபித்து பின்பதாக ஒரு பாடலை பாடி அந்த நேரத்திலே காணிக்கைகளை எடுத்து இறுதி ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனையை நிறைவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Kindly ask Pastor Reverend Satyaraj to come forward to pray for us for the anniversary and then to sing a song to lead us in tithes and offerings where the tithes will be collected and then to pray and finish with blessing. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். In the name of Jesus Christ, I bring greetings to you. இந்த நாளிலும் கூட 21 வருடங்களை கொண்டாடுகிற கென்டன் பெத்தனி சபைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அனைத்து ஊழியர்களின் சார்பிலும் விசுவாச பெருமக்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். On behalf of all the ministers and the believers, I would like to express my greetings and wishes to Kent and Bethany who are celebrating 21 years. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. 21 வருடங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார். He has been with us for 21 years and has led us. திரும்பி பார்க்கும்போது நாம் கர்த்தருக்கு அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டும். When we turn around and look back, we need to be extremely appreciative and thankful to God. இந்த ஊழியத்துக்காக உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் அநேகர் உண்டு. There are many people who suffered and worked hard for these ministries. Hallelujah. விசேஷமாக பாஸ்டர் சுதேஷ் அவர்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Extremely delighted to give my thanks to Pastor Sudesh and his family. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, Not only that, உடன் ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் I கொள்கிறேன். would also like to express my sincere gratitude to all those ministers as well. இந்த நாளில் கூட நம்ம மறக்க முடியாது, நம்மை விட்டு தேவ சமூகத்தில் பலர் சென்றிருக்கிறார்கள். Many people have left and gone to the presence of God. இந்த 21 வருடங்களிலே நம்மோடு ஓடினவர்கள் உழைத்தவர்கள் உண்டு. பலர் தேவ சமூகத்தில் இளைப்பாறிக் Those கொண்டிருக்கிறார்கள். who have run with us and worked with us in these ministries for 21 years, they are resting in the presence of God. குறிப்பாக பிரதர் பாபி அவர்களை நாங்கள் மறக்கவே முடியாது. We cannot forget Brother Bobby at all. இந்த ஊழியத்துக்காக அவர்கள் மிகவும் ஜெபித்தவர்கள், நல்ல ஆலோசனைகளை கொடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். He prayed for this ministry. He gave great counseling for these ministries and he's done lots of helps for this ministry. அவருடைய துணைவியாருக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சார் யமன் அவர்களுக்காக We give thanks to Sister Yamuna as well. அவர்கள் நம்மோடு இந்த நேரத்தில் இல்லாவிட்டாலும் கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் So கொள்கிறோம். although she may not be with us, but she might be watching this, so we extend our sincere gratitude and appreciation to Sister Yamuna as well. வேதத்தில் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 127 சங்கீதம் 1 வசனம் வாசிக்கிறோம். Psalm 127:1 says, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டார்கள் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு வாசிக்கிறோம். "The Lord does not build the house, the builder's efforts are in vain." அப்போ கர்த்தர் வீட்டை கட்டாட்டை நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அது நம்முடைய முயற்சி விருதாவாக தான் போகும். If the Lord does not build the house, whatever efforts that we may take will be wasted. ஆனால் இந்த 21 வருஷத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு நடந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. But if we turn back and look at this 21 years, we can see God has walked along with us. ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். God has used each one of us. Hallelujah. பாஸ்டர் சொன்னது போல நாம் பெரியவர்கள் சிறியவர்கள் அல்ல, எல்லாரும் கர்த்தருடைய ஊழியர்கள். Hallelujah. We are not big or small in God's ministry. All of us are ministers for God.
நம் கத்தர் ஊழியம் செய்வது மிக மிக முக்கியம். And it's important that we do ministry for God. டாக்டர் கிறிஸ்டி அவர்கள் சொன்னது போல நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். As Dr. Christy said, God has given us a great responsibility. ஆமென். தேவ ராஜ்யத்தை கட்டுவது நம்முடைய வேலை. It's our job to build the kingdom of God. ஒருவேளை நம்முடைய ஒருத்தர் சொன்னார் இப்படிதான், பர்ஃபெக்ட் சர்ச், பரிபூர்ணமான சபையை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு Someone சொன்னார். said that I cannot find a perfect church. எங்க போய் தேடி பார்த்தாலும் ஒரு பர்ஃபெக்ட் சர்ச், பரிபூர்ணமான சபையை கண்டுபிடிக்க முடியாது. Wherever you go, you cannot find a perfect church. நான் சொல்றது, அப்படி ஒரு சபையை கண்டுபிடிச்சாலும் நீங்க போய் அங்க சேர்ந்துடாதீங்கன்னு சொல்லுவேன். I always say that if you find a church like that, do not go and join there. ஏன்னா நீங்க போறதுனால அந்த சபை நாசமா போயிடும். Because that church will also be destroyed because you are going. ஏன்னு கேட்டா நம்ம எல்லாரும் பாருங்க, ஆண்டவர் வித்தியாசமான பின்னணிகள்ல இருந்து கத்தர் கொண்டு வரார். God has brought each one of us from different backgrounds. டாக்டர் கிறிஸ்டியன் சொன்னது போல இந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் இருந்திருக்கிறான் பாருங்க. இன்னும் எவ்வளவு வியாதியஸ்தர் அந்த இடத்துல இருந்திருப்பான். So that he's been idling for 38 years in that Bethesda pool. Many people would have been like him. அது மட்டும் இல்லை, நம்ம மறந்து போகக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும், அதாவது விலையுயர்ந்த ஒரு அற்புதம் என்று சொன்னால் அது நம்முடைய சரீர பிரகாரமான அற்புதம் கிடையாது. And the greatest gift or the miracle that we ever received is not a physical miracle. அது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய என்னது அற்புதம். It's a spiritual realm அது என்ன, miracle. நம்ம மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். The experience of salvation where you are born again. Hallelujah. வியாதியோட கூட நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். Even with diseases you can go to heaven. ஆனா ரட்சிப்பு இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. But without salvation you cannot get to heaven. ஆமென். Amen. கர்த்தர் சுகப்படுத்துறவர், அது சந்தேகமே கிடையாது. There's no doubt that God heals. ஒவ்வொரு நாளும் நம்மை குணப்படுத்துகிறார். He heals us on a daily basis. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை அவர் எதிர்பார்க்கிறார். But above everything he expects salvations for our soul. ஏன்னா நமக்கு தெரியாது, ஒருவேளை இந்த நைட்ல, இந்த ராத்திரில நம்ம கர்த்தரை நம்முடைய மரணத்தை சந்திக்க நேரிட்டார். Or we might not know even if we meet our death tonight. எப்படிப்பட்டவர்களாய் நாம் கர்த்தரை சந்திக்க போகிறோம்? How are we going to meet God? ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். So every day we need to prepare ourselves to meet God. ஆமென். ஹalleluya. Hallelujah. இந்த வேளையில் கூட நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். We are going to pray at this moment. நான் பாஸ்டர் சுதேஷ் அவர்கள் குடும்பத்தை எழுந்திருக்க சொல்ல போகிறோம்னால We ask Pastor Suresh. எல்லாரும் நம்முடைய கரங்களை நீட்ட போகிறோம். Shall we all raise உடன் ஊழியர்கள் எங்க இருக்கிறீங்களா எல்லாரும் எழும்பி நில்லுங்க. So all those ministers who wherever you are, you stand. செய்கிறவர்கள், ஆமென். டீம்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் அந்த All those who are doing ministries, stand up. ஆமென். ஆமென். ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை நீட்டவும், எல்லாரும் நீட்டி நாங்க ஜெபம் பண்ணுவோம். Let everyone. கர்த்தர் அவர்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடிக்கணும், அபிஷேகம் பண்ணணும், பயன்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சத்தத்தை வைத்து Pray எல்லாரும் that சபையா let நாங்க God ஜெபம் hold பண்ணுவோம். their hands and anoint them and lead them. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you, Jesus. ஓ ஹalleluya, ஹalleluya. இயேசப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Jesus, we give thanks to you. கர்த்தாவே, இந்த அருமையான இந்த ஊழிய குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Thank you for this ministerial family of ours. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த பகுதியில் இந்த ஊழியத்தை செய்ய முன் வந்தபடியினாலே அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for obeying your command and coming forward to do your ministry in this area. ஆண்டவரே, இந்த 21 வருடங்களும் உம்முடைய கரம் அவர்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you. Your hand has been with them for this 21 years, oh Father. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, அவர்கள் மீது இருக்கிற அந்த அழைப்பை ஆண்டவரை உணர்ந்து அறிந்து அவர்களோடு தோள் கொடுத்து நிற்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், விசுவாச பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் Not only that, oh Father, understanding their calling, every minister and every believer who is standing shoulder to shoulder with them, we give thanks to you. ஆண்டவரே, இந்த டீம்ல யார் யார் இருக்கிறார்களோ எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Whoever is in this team, oh Father, we commit each and every person in this team to your hand. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you bless and use each one of them. உமக்கு ஊழியம் செய்வதனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Through doing ministry to you, let them be blessed, oh Father. ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. Do mighty things through them. ஆண்டவரே, நாங்கள் அடுத்த வருஷத்துல பார்க்கும்போது இன்னும் பல நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யுங்க. Lord, when we look back at the next year, 22nd, and help us to look back and thank you for the mighty things you've done throughout the year. உம்முடைய தெய்வீக சுகத்துக்கும் பாதுகாப்புக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். For your greatly healing and protection, we commit them. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. Protect and lead them. இந்த சபை முழுவதும் உம்முடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டும். Let your hand protect the entire church. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. In Jesus' mighty name we ask and pray. ஆமென். Amen. ஆமென். 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 Thank you. God bless you. God bless you. ஆமென். இந்த வேளையில கூட நாங்கள் ஒரு பாடலை பாட போகிறோம். We're going to sing a song. அந்த வேளையில நம்ம காணிக்கை
சேகரிக்கலாம். Let us collect our tithes and offerings through that time. ஆமென். காணிக்கைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Shall we pray for the tithes and offerings? Yeah. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோபிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். இந்த வேலையிலும் கர்த்தாவே நாங்கள் உங்களை துதித்தோம், ஆராதித்தோம், அது வார்த்தையை கேட்டோம். இவற்றை எங்களை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க ராஜா. இந்த வேளையிலும் கர்த்தாவே காணிக்கை பாதிகளாக வருகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வருகிறோம் கர்த்தாவே. கொடுக்கும் ஒவ்வொரு கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கொடுக்க வாஞ்சை இருந்து மனாலும் கொடுக்க முடியாத கரங்களை நீர் காண்பீர் ராஜா. அவர்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதித்து கர்த்தாவே. இனிவரும் காலங்களில் அவர்களை கொடுப்பவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த tithes and offerings கலெக்ட் பண்ணி கர்த்தாவே இதை சரியான விதத்தில் உபயோகிக்க கர்த்தாவே. இந்த ராஜ்யத்தை கட்டும் பணியை இவற்றை உபயோகிக்க தலைமைத்துவத்துக்கு ஏற்ற ஞானத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உமது நாமம் ஒன்றே மகிமை பெறட்டும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி நிற்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். 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 நாம் யாவரும் எழுந்திருப்போம். Stand பாடுவோம். up and sing a song. ஆமென். சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆமென். 21 வருஷம் முன்னால போயிருக்கிறாரு. We're standing in the 21st century now. Centuries ago he went. No, for the last 21 years. He's gone before us. He has gone before us. அவர் முன்னால போயிருக்கிறார். இனி வரப்போகிற வருஷங்களில் அவர் நமக்கு முன்னால் செல்ல போகிறார். And even in the coming days he is going to come before அவர் us. முன்னால போறார், நம்ம பின்னால போகணும். And we will follow just as he walks before us. ஆமென். அவர்தான் நம்முடைய மாதிரி, அவர்தான் நம்முடைய மாடல். For he is our example. அவர்தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். And he is the one who meets our needs. ஆமென். Praise the Lord. சேர்ந்து பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்வோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை மாத்திரம் எல்லாருமே கரங்களை மாத்திரம் தட்டுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், சொல்லுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we give thanks to you. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி Thanks for the செலுத்துகிறோம். grace and the opportunity you've given us to gather here to worship you and praise you. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். And help us and give us the grace to listen to you. ஆண்டவரே, நாங்கள் திரும்பி பார்த்து 21 வருடங்களுக்காக மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறோம். Once again, we give thanks to you for the last 21 years. ஆண்டவரே, உம்முடைய உண்மைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your faithfulness. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நீர் இதுவரை நீர் நடத்தி நிரூபித்து வருகிறதுக்காக உமக்கு Thank you ஸ்தோத்திரம். for you are proving yet again that you, the one who has called, is faithful. ஆண்டவரே, இனிமேல் நீர் நடத்த வல்லவராய் And இருக்கிறீர். you are mighty to lead even more. ஆண்டவரே, நாங்க மனுஷரை பார்க்கல. And we don't look at man. ஆண்டவரே, நாங்க மனிதர்களை பார்க்கல சுவாமி. We don't look at man today, God. நாங்கள் உம்மை பார்க்கிறோம். We look unto you. ஆண்டவரே, ஆண்டவரே முகத்தை நாங்க பார்க்கிறோம். And we look up to your face, Father. உம்முடைய உண்மையை நாங்க பார்க்கிறோம். We see your faithfulness. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே செய்த தியாகத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். And we look and count at the sacrifices you made for us on the cross. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. We give thanks to you. உம்மை மாத்திரம் நாங்கள் பார்த்து கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. Give us the grace to just look and focus on you as we run our race. சூழ்நிலைகளை பார்க்காதபடி சூழ்நிலைகளை மாற்றுகிற உம்மை நோக்கி பார்க்க உதவி Let us செய்யுங்க. not look unto the situation, but you who changes என்னதான் situations. போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய பார்வை உம்மை மாத்திரம் பார்க்கட்டுங்க கர்த்தாவே. Whatever the troubles may be that surround us, let our focus remain on you. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்பெரியிலே பதிக்கப்பட்டதாய் காணப்படட்டும். May our eyes be fixed on you. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வார்த்தை வசனத்தின்படி I look up to the hills where my help comes from, according to the verse. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. Give us the grace to live our life accordingly. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வாசிக்கிறோம். For their faces, when they looked up to you, were radiant. உம்மை பார்த்தவர்களுடைய முகங்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகவில்லைன்னு And பார்க்கிறோம். those who looked up to you were never put to shame. ஆகவே சுவாமி, நாங்கள் உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். Lord, we believe in you and trust in you. ஆண்டவரே, இன்னொரு பெரிய ஆண்டவரே ஒரு மாற்றத்துக்காக ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். Lord, when we are expectantly waiting for the change, ஆண்டவரே, இன்னும் எங்களை மாற்றும். and we ask that you continue to change, உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படட்டும். to be a useful vessel for you. வந்திருக்கிற இந்த சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். We ask that you bless each and every person in this congregation. தொடர்ந்து நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுவோமே, மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். And give us the grace to listen to even more testimonies to give glory to your name. ஒருவருக்கு எல்லா கனத்த மகிமை செலுத்துகிறோம். We give you all the glory and the honor. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus, we pray and ask. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக நம்முடையவரோடு கூட நீடித்து நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நாம் யாவர் இருக்கிறங்களை வைத்தியவனமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.